கருவறையில் சுமந்தவள், கனவுகளை விதைத்தவள், நிழலும் நிஜத்தையும் வெல்ல கற்றுக் கொடுத்து, தோல்விகளை தகர்த்தெறிய தைரியம் தந்து, நட்பின் ஆழத்தை அறிய வைத்து, தந்தையின் அறிவை பரிசாக தந்து, தன்னுயிர் தந்து என்னுயிர் வளர்த்த என்னவள் அம்மா. அன்னையர் தினம் என்பது தாய் தன்னை எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி சோறூட்டி உருவாக்கினாள் என்பதை எண்ணி பார்த்து நெகிழ்ந்து அந்த அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். உலக உயிர்கள் அனைத்துக்கும் அன்னையே பிரதானம். தன்னை மெழுகுவர்த்தியாக்கி பிறருக்காக ஒளியாகும் அந்நியர்களை சிறப்பிக்கும் விதமாக சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் 2021 அந்நியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து ஆதரவளிக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நான் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நெறியாளர் முத்துஸ்வேதா. பஞ்சபூதங்களோடு பிறந்து பாவலர்களின் வெள்ளத்தில் வளர்ந்து மானிட உள்ளத்தில் அருகாய் நிறைந்து விழுதாய் வளர்ந்து பறந்து சிறந்து செம்மாந்து இலக்கண இலக்கியத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் செம்மொழி நம் தமிழ் மொழி. அப்பெருமை வாய்ந்த தமிழ் மொழியை வணங்கி இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட கான்கார்ட் தொடக்கப்பள்ளி மாணவிகளான கார்த்திகேயன் திவ்யதர்ஷினி மற்றும் முத்துமாரி ஹரிணியை தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாட அன்புடன் இணைய மேடைக்கு வரவேற்கிறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்விடு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ, சூழ்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய், தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயேனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்திய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புது புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே ஒலியே வாழி, செழித்த என் தமிழே ஒலியே வாழி, செழித்த என் தமிழே ஒலியே வாழி. தமிழ்தாய் வாழ்த்தினை அழகாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் தலைவரும் கியூட் ஹாங் சமூக மன்ற இந்திய நற்பணி குழுவின் தலைவரும் சமூக சேவகரும் திரைப்பட தயாரிப்பாளரும் தொழில் முனைவோருமான திரு பி அருமைச்சந்திரன் PVM அவர்களை இணைய மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இணைய மேடையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் பிரத்யேகமாக பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அன்னையர் தின நிகழ்ச்சிகள், தமிழ் மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சிகள் போன்ற மற்ற நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நடத்தி மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெருமை சேர்த்து வருகிறோம். அந்த வகையில் 2021 ஆண்டிற்கான அன்னையர் தின நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இந்த 2021 அன்னையர் தின நிகழ்ச்சி சிறந்த அன்னையருக்கான விருதினை வழங்கும் நிகழ்ச்சியாகவும், மாணவர்களுக்கு அன்னையரை பற்றிய காணொலி போட்டி ஒன்றை நடத்தும் நிகழ்ச்சியாகவும் கூட ஒரு பட்டிமன்றத்துடன் சேர்த்து 3 நிகழ்ச்சிகளாக இந்த அன்னையர் தின நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றோம். சிறந்த அன்னையருக்கான தேர்ந்தெடுப்பில் எங்களது நடுவர் குழு மிகவும் சிரமத்தை எதிர்நோக்கியது. இருந்தாலும் ஒரு அன்னைக்கே இந்த விருதினை வழங்க வேண்டும் என்ற நிலை இருப்பதால்
பல அன்னையர்களுக்கு மத்தியில் இன்று அன்னையர் திலகமாக முடிசூடவிருக்கும் அன்னையருக்கும் மற்ற பிற அன்னையர்களுக்கும் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் தங்களது அன்னையர்களை பற்றிய காணொளிகள் அனுப்பி போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிகழ்ச்சியின் முடிவில் அறிவிப்பு காத்திருக்கிறது, பரிசுகளும் காத்திருக்கிறது. உங்களுடைய இந்த ஆர்வமே எங்களது நிகழ்ச்சிகளில் வெற்றிகளாக நாங்கள் கருதுகிறோம். எனவே உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு மிகவும் ஊக்கத்தை தருகிறது தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அங்கமாக நடைபெறும் பட்டிமன்றத்திற்கு எங்களது அழைப்பை ஏற்று அன்போடு இந்த நிகழ்விற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் முனைவர் திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று அவர்களுடன் இந்த நிகழ்ச்சிக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் இங்கேயின் திருமதி கங்கா அவர்கள், திருமதி மக்ஜபின் அவர்கள், திருமதி சொர்ணலதா அவர்கள், செல்வி கலைவாணி இளங்கோ அவர்கள் அனைவரையும் வரவேற்று ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய அன்னையர் தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எங்களது இதயம் தொட்ட அபிராமி ஜுவல்லரி நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதோடு அவர்களது இந்த பங்களிப்பிற்கு பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் உரித்தாக்கு. இந்த பட்டிமன்ற கலைக்கழகம் தொடர்ந்து பட்டிமன்றங்கள் அல்லாது பல கலை சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மீண்டும் ஒரு சில இணைய வழியான கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் இளையர்களுக்காக நடைபெற இருக்கிறது. ஜூலை மாதத்தில் தேசிய நூலக வாரியத்தின் உறுதுணையுடன் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியும், செப்டம்பர் மாதத்தில் வளர்தமிழ் இயக்கத்தின் ஆதரவில் மாணவர்களுக்கான மற்றொரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை ஆர்வமுடன் பங்கேற்று பரிசுகளை வென்று தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற சில மாதங்களாக இதற்காக கடுமையாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி நபிலா நஸ்ரீன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும் மற்ற எங்களது பட்டிமன்ற கலைக்கழகத்தின் செயலவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாது எங்களது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பொருளுதவியும் மற்ற வகையில் பேருதவியும் அளித்து வரும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னையர் திலகம் 2021 நிகழ்ச்சி வெற்றியடைய மாபெரும் உறுதுணையாக இருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும். ஏனென்றால் நாம் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகளை இணைய மேடையிலேயே சந்திக்கிறோம். இணைய மேடையில் சந்தித்தாலும் நாங்கள் எந்த ஒரு சிறு தொய்வும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுடைய இல்லத்திற்கே வந்து பெருமை சேர்க்கும் விதமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்வையாளர்களாகிய நீங்கள் கொடுக்கும் ஆர்வமும் ஊக்கமும் தான் வெற்றிகளுக்கு காரணம். எனவே வீட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை இணைய மேடை வழியாக பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் எனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு இனிய வேளையில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருப்பி அருமைச்சந்திரன் PVM அவர்களே. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் சிங்கப்பூர் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த மதியுரைஞருமான திரு யூசுப் ரஜீத் அவர்களை இணைய மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அன்னையர் தினம் 2021க்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் தொடர்ந்து பட்டிமன்றங்களை நடத்துவதையே முக்கிய சேவையாக கொண்டிருந்தாலும் இந்த அன்னையர் தின நிகழ்ச்சியில்
ஒரு அன்னையர் திலகம் விருது தரக்கூடிய இந்த அன்னையர் தின நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கருதி தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்று 7வது அன்னையர் திலகம் இந்த நிகழ்ச்சியில் அன்னையர் திலக விருதை பெறவிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்கூட்டியே எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கப்பூரில் தமிழுக்காக மாபெரும் சேவை செய்த சான்றோர்கள், பெரியோர்கள், இலக்கியவாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த விழாக்களை எடுத்து தெய்வத்திற்கே சமமான ஒரு புகழை, பெருமையை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சூட்டி வருவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா நம்மளோட வாழும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நம் அன்னையர்களை போற்ற வேண்டாமா? அதனால்தான் அந்த வேலையை இந்த தமிழ் பட்டிமன்ற கலை கழகம் கையில் எடுத்திருக்கிறது. தன்னுடைய சந்ததியில் பிள்ளைகள் மிகச்சிறந்த பதவியில் அமர வேண்டும், சமூகத்தில் மிக உயர்ந்த புகழை அடைய வேண்டும் என்றெல்லாம் பல சவால்களை சந்தித்து பலவிதமான இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அந்த அன்னைதான் இந்த அன்னையர் திலகம் விருதுக்கு பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில்தான் ஒரு அன்னை இந்த நிகழ்ச்சியிலே தேர்வாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அப்பா எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் சொல்வார், மிகவும் பாசமிகு அன்பான மகள் என்பார். அவருடைய மாமனார் அபிராமி பழனியப்பன் அவரும் சொல்வார். அவருக்கு நம்ம தமிழ் பட்டிமன்ற கலை கழகத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் திரு பழனியப்பன் அவர்கள் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய மருமகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த பெண் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அவருடைய கணவர் அருண், அவரும் எனக்கு நன்றாக அறிமுகமானவர் தான். என் மனைவி எனக்கு இறைவன் தந்த பரிசு என்று சொல்லியிருக்கிறார். 3 குழந்தைகளுக்கு தாயான அவர் பகலில் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டு இரவில் தன் வியாபாரம் தொடர்பான வேலைகளை கவனித்துக் கொண்டும் லீஷா பெண்கள் அமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பிலும் இருந்து கொண்டு வருகிறார். அவரை நாங்கள் அழைத்த போது, என்ன அங்கிள் கொஞ்சம் மூத்தவங்களை அழைக்கலாமே, என்னைய கூப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வயதில் மூத்தவங்களா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட, ஒரு மூத்த வயதில் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களையும் நீ இந்த வயதிலேயே நீ அடைஞ்சிட்டீங்க. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர்றது பொருத்தமா இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களும் வர்றதுக்கு சம்மதிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அவர்களுக்கு சிறப்பாக நம் அனைவரின் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரவேற்புரை வழங்கிய நம்முடைய தலைவர் திரு அருமைச்சந்திரன் பிபிஎம் அவர்களுக்கு அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நம்முடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். எப்போதுமே நாங்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்துவதென்றாலும் கூட ஒரு பட்டிமன்றத்தையும் இணைத்து நடத்துவது எங்களுடைய மரபாக இருந்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த பட்டிமன்றத்திலும் அன்னையருடைய அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பா சுதந்திரமா என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பட்டிமன்றமும் நடக்கவிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்திற்கு பேச வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர்கள் திருமதி கங்கா, திருமதி மாஜபி, திருமதி சொர்ணலதா, செல்வி கலை இளங்கோ இவர்களுடன் நடுவராக தமிழ்நாட்டில் இருந்து அவர்கள் சாலமன் பாப்பையா மற்றும் மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றத்திலெல்லாம் பேசியவர் முனைவர். நம்முடைய பட்டிமன்றத்திலும் ஏற்கனவே 2 பட்டிமன்றங்களில் அவர் பேசியிருக்கிறார். அவர்களுக்கும் நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் நம்முடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஊடகம் தொடர்பாக மிகப்பெரிய வேலைகள் இந்த நிகழ்ச்சிக்காக நடந்திருக்கிறது. அது முகநூலாக இருந்தாலும் சரி, யூடியூப் இணையதளங்கள் எல்லாவற்றிலுமே இதை நாம் கொண்டு செல்கிறோம்.
அதோடு விளம்பரங்கள், சான்றிதழ்கள் என்று பல வேலைகளையும் மிகவும் அடக்கமாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் செய்து முடித்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் நிசார் அவர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அடுத்து நம் செயலாளர் முனைவர் திரு ராம், பொருளாளர் நான் சாரா என்று அன்புடன் அழைக்கக்கூடிய திரு சரவணன் அவர்களுடைய சேவையும் மிகவும் பாராட்டுக்குரியது. ஆக பல பேருடைய மிக தொடர்ந்த உழைப்பால் தான் இந்த நிகழ்ச்சி இன்று அரங்கேறுகிறது. அவர்களுக்கும் நம்முடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். காணொளி போட்டிக்கு நமக்கு நிறைய மாணவர்கள் பங்கு பெறுகிற வகையிலே நம்முடைய பழைய பேச்சாளர், பொங்கோல் உயர்நிலைப் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் திருமதி ஞானமணி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர்களுக்கும் நம்முடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். காணொளி போட்டிக்கு காணொளிகள் அனுப்பிய மாணவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்ச்சி பேச்சாளர்கள் எவ்வளவு சிறப்பாக பேசினாலும் நெறியாளர் சிறப்பான முறையிலே நெறிப்படுத்தி கொண்டு சென்றால்தான் அந்த நிகழ்ச்சி சிறப்படையும். அந்த வகையிலே நம்முடைய நெறியாளர் முத்து சுவேதா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நம்முடைய குழந்தைகள் திவ்ய தர்ஷினி, முத்துமாரி ஹரிணி ஆகியோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அவர்களை ஏற்பாடு செய்த நம்முடைய எஸ்கோ செயலவை உறுப்பினர் திரு ஆனந்தன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நம்முடைய நிகழ்ச்சி எதுவானாலும் அந்த உரிய நேரத்தில் சமூகத்திற்கு சென்றடைய மிகவும் உறுதுணை புரிந்து வருகின்ற பழனி தமிழ் முரசின் ஆசிரியர் திரு பழனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இத்தனைக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லுவோம், ப்ராஜெக்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம், நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து நடத்துபவர் கடந்த ஒரு மாத காலமாக அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பிரிவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். குடும்ப சூழ்நிலைகள், வேலைகள் அத்தனையும் இருந்தாலும் கூட அவைகளுக்கு இடையே இந்த அன்னையர் தின நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி இன்றைக்கு மேடை ஏற பெரும் பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய நபிலா நஸ்ரீன் அவர்களுக்கும் இந்த அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் நிகழ்ச்சியை காண எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்களோடு பார்வையாளர்கள் இல்லை என்றால் ஒரு நிகழ்ச்சி சிறப்படையாது. ஆக இணையத்தில் சேருகின்ற பார்வையாளர்கள் அனைவருக்கும், எங்களுடைய செயலவை உறுப்பினர்களுக்கும், எங்களுடைய ஆயுள் உறுப்பினர்களுக்கும் இந்த நல்ல நாளில் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு யூசுப் ரஜித் அவர்களே. அன்னையர் தினம் 2021 சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் அன்னையர் தினத்தை நம்முடன் சேர்ந்து மேலும் செம்மையுற செய்ய வருகை தந்திருக்கும் அபிராமி ஜுவல்லரி மனித வளம் மற்றும் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருப்பதோடு லிஷா பெண்கள் பிரிவின் பொருளாளராகவும் இருக்கிறார். கோயில் தன்னார்வ சேவைகளில் ஆர்வமாக பங்கேற்பவர். இக்குழுவின் உறுப்பினராகவும் உள்ளார். சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பங்கேற்ற சில குழுக்களில் பங்கேற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினரான திருமதி ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களை சிறப்புரையாற்ற இணைய மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து தாய்களுக்கும் எனது அன்னையர் தின வாழ்த்துக்கள். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழக நிறுவியவரும் முன்னாள் தலைவருமான திரு யூசுப் ரஜித் அவர்களுக்கும், தற்போதைய தலைவர் திரு பெருமாள் அருமைச்சந்திரன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டு தலைவர் திருமதி நபீலா நஸ்ரீன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் இந்த அன்னையர் தின நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடந்த 15 வருடங்களாக மிக சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வரும் இந்த கலைக்கழகத்துக்கு என மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தில் பல பேச்சாளர்களுக்கு பேச வாய்ப்பளித்து அவர்கள் பேச திறமைகளை மேலும் வளர்த்து அவர்களை மெருகூட்டிக் கொள்ள இக்கலைக்கழகம் மிகவும் உதவுவதை நினைத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று அன்னையர் தினம் நாள் கொண்டாடும் வேளையில் எனது அன்னையின் தியாகத்தை எண்ணி பார்க்கிறேன். எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்பாவை தாங்க ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அது மாதிரி எனக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம ஏதாவது குறும்பு செஞ்சு தப்பு செஞ்சாலும் அப்பா திட்ட மாட்டாங்க, அம்மா தான் திட்டுவாங்க. அதனால அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் பயம் அந்த மாதிரியே இருக்கும். ஆனா அம்மா செஞ்ச தியாகம் எப்போ அம்மா நமக்கு நல்லதுதான் செஞ்சாங்கன்னு எப்ப உணர்ந்தேன்னா, நான் அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். நம்ம அம்மா நமக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அவங்க அப்ப கண்டிப்பா இருந்ததுனால, அவங்க நமக்காக எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருஷம் அன்னையர் தினம் எனக்கு கொஞ்சம் சிறப்பான நாளாதான் இருந்தது. ஏன்னா எனக்கு 3 பிள்ளைங்க. என் மூத்த பிள்ளை இப்பதான் 3ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு தமிழ்ல. எழுதி கொண்டாந்து கொடுக்கறப்ப அந்த விஷயங்கள் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அவர் அதை உணர்ந்து எழுதுனத எனக்கு படிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்படிதானேங்க எல்லா அன்னையர்களுக்கும் இருக்கும். அவங்க பிள்ளைங்க நல்லது செய்யறப்ப அவங்க ஒவ்வொரு படியா ஏறி போறப்ப அதுதான் நானும் உணர்ந்தேன். அப்ப அன்னை உலகத்தில் அன்பென்னும் உருவானவள், அனைத்து உயிரினங்களுமே நேசிக்கும் பாசம் அவள், நம் உலகம் அறியா உயிரை தந்தவள், சுயநலம் இல்லா இதயம், வெறுப்பை காட்டா முகம், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்று சொற்காத்து சோர்விலார் பெண் என்ற குரலுக்கு ஒப்பானவள், 2 மாதங்கள் எமை தாங்கி நம் எழுந்தோடும் விளையாடும் தினம் ஏங்கி புரியாத மழலைக்கு பொருள் கூறுபவள், மொழியோடு உணர்வு தன்னை சொல்லிக் கொடுப்பவள், நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுப்பவள், அன்னையே அன்பின் அவதாரமே, பண்பின் சிகரமே, பாசத்தின் புனிதமே, தன்னலம் இல்லா தாய்மையே, உன்னை வணங்கி மகிழ்கிறேன், நீ வாழ்க வாழ்க வாழ்கவே என்று கூறி விடை பெறுகிறேன். தம் இனிய குரலில் நம்மை இருத்து நம் பிள்ளைகள் வழியே தாய் தந்தையின் அன்பை பார்ப்போம் என்று கூறிய ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நாம் கண்டு கழிக்கவிருப்பது 2021 முன்னிட்டு சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் அன்னையர் தின 110வது சிறப்பு பட்டிமன்றம். இப்போது நாம் அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றம் தொடங்கவிருக்கிறது. சரி, இப்ப தலைப்பு என்னன்னு பார்ப்போம். அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பா சுதந்திரமா? 2 மாதங்கள் கருவோடு நம்மை தாங்கும் அன்னையின் இன்னலை அறிவோம். 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் நாம் பட்ட கடன் தீருமா? அன்னையால் உலகில் கால் எடுத்து வைத்தவர்கள் நாம். நம்மை அவள் கண்டிப்பாள், ஆனால் ஒருபோதும் மற்றவரை கண்டிக்க அனுமதிக்க மாட்டாள். நம் கண்ணில் ஒரு துளி ஈரம் என்றாலும் அவள் உடைந்து போவாள். சுதந்திரமாய் சுற்றி வர அழகு பார்ப்பாள் பின்னின்று. அடியோ அரவணைப்போ அது அன்னைக்கு மட்டுமே சொந்தங்க. அன்னையின் கண்டிப்பே ஒருபோதும் நம்மை வருந்த செய்யாது என கண்டிப்பே என்ற அணியில் பேச திருமதி பா கங்கா மற்றும் திருமதி மஹஜபின் அவர்கள். பூமியில் பாதம் பட்டதும் சாதிக்க பிறந்தது என் குழந்தை என சுதந்திரமாய் சிறகடித்து வலம் வர துணி நிற்பாள் அன்னை. அவள் கடைக்கண் பார்வை மீறி ஒருபோதும் செல்ல முடியாது. அன்னை தரும் சுதந்திரமே இந்த வையகம் போற்றும் ஆளாய் மாற முடியும் என கூறும் மற்றொரு அணியில் பேச திருமதி ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன் மற்றும் குமாரி கலைவாணி இளங்கோ அவர்கள். இப்ப பட்டிமன்றத்தின் தலைப்பிற்கு பேச்சாளர்களும் தயார். ஆனா பட்டிமன்றத்துக்கான தலைவர் நடுவர் தேவையில்லையா? இப்ப பட்டிமன்றத்தை வழி நடத்த இணையம் வழி தொடர்பு கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கும் இவர் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். இவர் 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை படைத்திருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு மேடைகளில் இலக்கிய, ஆன்மீக, தன்னம்பிக்கை, நகைச்சுவை சொற்பொழிவாளர். சன் தொலைக்காட்சியில் பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் பல பட்டிமன்றங்களில் உரையாற்றியுள்ளார். மேலும் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் விருது,
பாரதி தமிழ் செம்மல் விருது, இன்னும் பல விருதுகளை பெற்றுள்ளார். மதுரை மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் நடத்திய உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் சாதனை பெண் உமன் அச்சீவர்ஸ் அவார்ட் பெற்றுள்ளார். இவர் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இலங்கை போன்ற நாடுகளுக்கும் சென்று பல உரைகளை நிகழ்த்தியுள்ளார். சரி, இப்ப இணைய பட்டிமன்ற மேடைய மாண்புமிகு நடுவரான சொல்லின் செல்வி மணிச்சொல் மாதரசி முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களிடம் ஒப்படைத்து உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப பூந்தாள் இணையும் பொன்முடியில் சூளாமணியும் பொலியச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் இலக்கிய நயத்துக்கு தேவையான அத்தனை இயல்புகள் உலகத்தில் உள்ள 7102 மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 12 குணங்களை உடைய ஒரே மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டும்தான் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சான்றளித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழ் மொழியில் சிங்கை மாநகரில் சிங்கப்பூரில் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பாக மிக சீரோடும் சிறப்போடும் அன்னையர் தினத்திற்காக இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற கழகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வுக்கு தொழில்நுட்ப உதவியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சான்றோர்களே, சகோதரர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக வருகை தந்திருக்கும் அன்புக்குரிய தோழியரே, உங்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான மாலை வேளை. இன்று அன்னையர்களின் சிறப்புகளை பற்றி பேசுவதற்கான ஒரு மேடை. காலம் மாறி போய்விட்டது பாருங்க, இல்லையா? பட்டிமன்றங்கள் எல்லாம் பெரிய பெரிய அரங்குகளில் பெரும் கூட்டத்துக்கு நடுவில் நடைபெற்ற பட்டிமன்றங்கள் எல்லாம் இப்போது மாறி அறைக்குள்ளே நடக்கின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் தனியாக இருந்தால் பைத்தியம் என்று சொன்னார்கள். இப்ப தனியாக இருப்பதுதான் வைத்தியம் என்று சொல்கிறார்கள். ஒரு காலத்துல நச்சுன்னு ஒரு தும்மல் போட்டா 100 ஆயுசு அப்படிம்பாங்க. இப்ப நச்சுன்னு தும்மல் போட்டா தீர்ந்தது ஆயுசுன்றாங்க. இன்னும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், ஐயா, இந்த 1 வருடங்களாக கொரோனாவால ஒரு காரியமும் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்பதான் நான் சொன்னேன், இப்படி வருத்தப்படாதீங்க, கொரோனா நமக்கு காரியம் பண்ணாம இருந்தது, அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையில் இவ்வளவு மாறுபாடுகள், இவ்வளவு கஷ்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து சிங்கப்பூரில் இருந்து உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் பார்ப்பதற்காக இந்த நிகழ்வானது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக அன்னையர்களின் பொறுப்புகள் என்ன, பிள்ளை வளர்ப்பில் அன்னையர்கள் அதிகம் வெளிப்படுத்த வேண்டியது கண்டிப்பையா இல்ல சுதந்திரத்தையா என்று ஒரு அருமையான கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை இந்த கூட்டத்தில் ஒரு விவாதமாக முன்வைக்க இருக்கிறார்கள். பொதுவாகவே சொல்வார்கள், ஒரு சொல்லில் ஒரு காவியம் எழுத முடியுமா? ஆம், அம்மா என்ற ஒரு சொல் காவியம். அம்மா என்ற ஒரு சொல் காவியம். அதே போல ஒரு சொல்லில் வரலாறு எழுத முடியுமா? முடியும். அப்பா என்ற ஒரு சொல் வரலாறு. அப்பா என்ற ஒரு சொல் வரலாறு. அந்த காவியமும் வரலாறும் இணைந்து பெற்ற காவிய வரலாறு தான் நம்முடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட நமக்கு கிடைத்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம், அவர்களை எப்படி ஒரு வெற்றிகரமான குழந்தைகளாக உருவாக்க போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்காகத்தான் இந்த அருமையான விவாத மேடையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், பட்டிமன்றமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்தால் நன்றாக இருக்கும், கண்டிப்பாகவே இருந்தால் எப்படி இருக்கும், இல்ல முழுமையாக அவர்கள் விருப்பத்துக்கு சுதந்திரமாக விட்டால் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்,
அதாவது பெற்றோர்களாக இருக்கும் கலை என்று அதை பற்றி பாடம் நடத்துவதற்கு நிறைய வகுப்புகள் நடக்கின்றன. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு ஒரு குழந்தை வளர்ப்பு கலை, பெற்றோராக இருக்கின்ற கலை, இதை பற்றி சொல்லித் தருவதற்கு பல வகுப்புகள், பல விரிவுரைகள், பல சொற்பொழிவுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலம். ஆனால் நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய மண்ணில் நமக்கு, தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் இரத்தத்திலேயே ஊறி இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது நம்முடைய அந்த தாய்மை என்ற அற்புதமான பண்பு. குழந்தையை பெற்றெடுத்த பிறகு வளர்ப்பது என்பது இரண்டாவது. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை, நல்ல குணங்களை பதிய வைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அன்னையர் கையில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த பொறுப்பு தந்தைக்கு இல்ல, இல்லையா? தாய் தான் தன் வயிற்றில் அந்த குழந்தை இருக்கின்ற போது நல்ல செய்திகளை பார்க்கணும், நல்ல ஆன்மீக செய்திகளை கேட்க வேண்டும். நாம் எந்தெந்த மதத்தில் எந்தெந்த கடவுளை கும்பிடுகிறோமோ அந்த கடவுளை பற்றிய செய்திகளை நினைக்க வேண்டும், வணங்க வேண்டும், நல்ல குணங்களோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக பிறக்கும் என்பது நமக்கு தெரியும், அறிவியல் உண்மை. ஆனால் அதை அந்த குழந்தை பிறந்த பிறகு வளர்ப்பது இரண்டாவது. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அந்த வளர்ப்பை தொடங்கி விடுபவர்கள் நம்முடைய தாய்மார்கள். நமக்கு வர புராணத்துல எல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. குந்தி தேவிக்கு பாண்டவர்கள் பிறந்து விட்டார்கள். ஆனால் கௌரவர்களின் தாயாக இருக்கக்கூடிய காந்தாரி தனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லையே என்ற பொறாமை உணர்ச்சியில் ஒரு அம்மிக்கல்லை எடுத்து தன் வயிற்றில் இடித்துக் கொண்டாளாம். அதனால தான் பிறந்த பிள்ளைகளில் துரியோதனன் பொறாமையின் வடிவாகவே இருந்தான் கடைசி வரைக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு தாயினுடைய எண்ணம் அப்படியே குழந்தையை பாதிக்கும், குழந்தைக்கு பதியும் என்பதை நம்முடைய புராணங்கள் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது. அதனால் தாய் குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கும் போதே அந்த குழந்தை வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்தை எட்டுகிறாள். நம்ம சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிலிட்டரி ஹவுஸ் மாதிரி வச்சிருப்பாங்க வீட்டை. குழந்தைகளை சந்தோஷமா அன்பா பேர் சொல்லி கூப்பிடுறது கூட இருக்காது. நீங்க பாத்திருப்பீங்க தானே? ஒரு வீட்டுல ஹால்ல அப்பாவும் அப்பாவுடைய நண்பரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பையன், இவங்க வீட்டு பையன் விளையாடிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வரான். விளையாடிட்டு உள்ள ஓடி வரான் வீட்டுக்குள்ள. வர்றத பார்த்த உடனே நண்பர் கேட்கிறார், யாருங்க அந்த பையன் புதுசா வீட்டுக்குள்ள ஓடி வரானே, இந்த பையன் யாருங்கிறார். ஒழுங்கா பேர் சொல்லி இவர் என் பையன்னு சொல்லணும்ல. அப்பா எரிச்சல்ல அவர் சொல்றார், இவனா சார், இவனா சனிய சார், எனக்குன்னு வந்திருக்க சனிய சார். உள்ள கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க அவங்க பையனை பத்தி கேட்டுட்டு இருக்காரு, நீங்க எதுக்கு உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு, இல்லையா? பிள்ளைகளை வாய் நிறைய பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானங்க பிள்ளைகள் வச்சிருக்கோம். அந்த குழந்தைகளையே நல்ல பேர் சொல்லி அழைக்கிறது கூட இல்லாம எந்த நேரமும் கடுகடுன்னு இருக்கிற பெற்றோர்களையும் நாம் பார்க்கிறோம், இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிடுறதே கிடையாது. எருமை, அதுல 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப விசேஷமா இருக்கும். பெரிய எருமை, சின்ன எருமை. அது எந்திரிச்சா பாரு, தூங்குச்சா பாரு, இப்படியே பேசுறது. இதனால அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்க போறோம்? அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட ரொம்ப கண்டிப்பா காட்டுவது நல்லதா? அவர்களின் வாழ்க்கை அன்னையின் அன்பில் மிஞ்சி இருக்க வேண்டியது கண்டிப்பு அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? இல்ல சுதந்திரமாக அவர்களை விட்டால் அந்த குழந்தையின் வளர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு விவாதத்தை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். சுதந்திரமாக இருக்க விடுவது என்பது அந்த குழந்தைக்கு அந்த தாய் செய்கின்ற சகாயமா, இல்லை அது அவளுக்கு பாதிப்பா, அந்த குழந்தைக்கான பாதிப்பாக இருக்குமா? குழுக்க கண்டிப்பாக இருப்பது நல்லதா, இல்லை அது அந்த குழந்தையின் வளர்ப்பை கெடுத்து விடுமா? இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நம் முன்னே 4 அறிஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களில் இப்போது பேசவிட்டு அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்து நாம் நம்முடைய பட்டிமன்றத்தில் நிறைவில் ஒரு தீர்ப்புக்கு வரலாம் என்று சொல்லி, முதலில் இந்த நிகழ்வில் பேசுவதற்காக, இந்த உரையில் முதல் பேசுவதற்காக வருகை தரக்கூடிய பேச்சாளர், கண்டிப்பே தாயின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பே என்ற அணி தொடங்க இருக்கிறது. இதில் தொடக்க பேச்சாளராக திருமதி பா. கங்கா அவர்கள் பேச வருகிறார். திருமதி பா. கங்கா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை நிறைஞர் பட்டம் பெற்றவர். கவிதை, கதை, கட்டுரை எழுதுவதில் நாட்டம் உள்ளவர். அவருடைய கவிதைகள், சிறுகதைகள் தமிழ் முரசு நாளிதழிலும் சிராங்கூன் டைம்ஸ் மாத இதழிலும் செம்மலர் இதழிலும் வெளிவந்துள்ள சிறப்புக்குரியவர்கள். கட்டுரைகள் மக்கள் மனம்,
தமிழ் மணி என்ற இதழில் வெளிவந்துள்ளது. கதை கவிதை விமர்சனங்களிலும் பட்டிமன்றங்களிலும் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடியவர். பல போட்டிகளுக்கும் நடுவராக இருந்திருக்கிறார். தமிழ் மொழி மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் மாறாத காதல் கொண்டு பெயரை வைத்திருக்கிறார்கள் கங்கா என்ற ஜீவ நதி. அவர்கள் தமிழை பெருக்கெடுத்து இங்கே ஒலிக்க செய்யட்டும். வாருங்கள் கங்கா, உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், இனிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், அந்நிய பாவங்கள் எல்லாம் கருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசுத்திட வேண்டும் அன்னாய். பாரதியின் கரம் தொட்டு அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் சார்பில் என்னை பேச அழைத்தமைக்கு மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, நான் பேசுவதற்கு முன்னால சில பேருக்கு வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன். தாய்மை குணம் நிறைந்த தாய் மாணவர்களுக்கும், பெறாத பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகள் போல பார்த்துக் கொள்ளும் பணிப்பெண்களுக்கும், பெற்றோரையும் குழந்தைகளாக பார்த்து கொள்ளும் பிள்ளைகளுக்கும், அன்பையே மூச்சாக கொண்டு வாழும் அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பா சுதந்திரமா. எது முதல்ல வருதோ அதுக்குதான் பெருமை அதிகம். அப்படி பார்க்க போனீங்கன்னா முதல்ல வருவதே கண்டிப்பு, அப்படி இல்லைங்களா? ஏன்னா அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட இணைந்து வருகின்ற கண்டிப்பு என்னைக்குமே நமக்கு கசப்பாக இருக்காது, இனிப்பாகவே தான் இருக்கும். இன்னொரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல் என்னன்னா, இந்த தலைப்புல நம்ம எல்லாருமே பெண்களாகவே இருக்கோம். காரணம் என்னன்னா, ஆண்கள் எப்பவுமே எஸ்கேபிசம், அதாவது எஸ்கேப் ஆகுறதுல குழந்தை வளர்ப்புலயும் சிறந்தவர்கள் அப்படிங்கறதால தான் பெண்களையா அவங்கள பேசுறதுக்கு பட்டிமன்றத்துல அவங்க பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல, அதனாலதான் காரணம். அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமா பேச விட்டோம்னா நம்மளோட பாதிப்பு ஏற்பட்டுடும் இல்லையா? எப்பவுமே நம்ம அவங்களோட பேரை சொல்லி சொல்லி முன்னுக்கு நாம தானே வருவோம். அதே மாதிரி இதுலயே வச்சுக்கலாம். பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற போது ஆண் பெண் இருவருக்கும், அதாவது அம்மா அப்பா இருவருக்கும் சம உரிமை இருக்கு, அதுல இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதே பிள்ளைங்களுக்கு அது ஏனோ தெரியல, அதுலயும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னாலே ஒரு தனி பாசம் பொங்கிடும். அப்பாக்களுக்கும் அதேதான். ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த அன்புல எந்த வேறுபாடும் இருக்காது. அதே நேரத்துல நம்ம பேசும்பொழுது நம்மளுடைய தலைப்பு என்னன்னா, அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்பது கண்டிப்பா சுதந்திரமா. நடுவர் அவர்களே, நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கண்டிப்பு அப்படின்னா எல்லாருடைய மனதுல என்ன இருக்குன்னா, அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அது முதல்ல நம்மளுடைய மனதுல இருந்து நம்ம தூக்கி போடணும். கண்டிப்பு என்பது நம்ம அடிச்சுதான், அதாவது ரோக்கார வச்சு அடிச்சுதான் வளர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய பேச்சல், அதாவது நம்மளுடைய குரலாலையும் கண் பார்வையாலையும் நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்த முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க அடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிரமமான ஒரு விஷயம். முன்ன மாதிரி கிடையாது காலம். ஏன்னா உடனே பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, காவலர்களுக்கோ இல்ல சில நமக்கு தெரியும் காவலர்களுக்கோ இல்ல வேற விஷயத்துக்கோ தொலைபேசியில அழைத்து என்ன சொல்றாங்க, எங்களை அடிக்கிறாங்க, அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிள்ளைகள் இப்ப இருக்கிற குழந்தைங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல நாம அடிக்க முடியாது. அப்போ கண்டிப்புங்கிறத எப்படி கொடுக்கலாம்? கண்டிப்புங்கிறத நம்முடைய குரல் வழியாகவும் பார்வை வழியாகவும் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த அன்போடு சேர்ந்த கண்டிப்பு பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு பாதையை வழிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் நாங்க சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அதே பிள்ளைங்க இரவு தாமதமா வந்தா எங்க போச்சு அந்த சுதந்திரம்? பதட்டம் அடைறாங்க. சுதந்திரமா வளர்த்த பிள்ளை தைரியமா வீட்டுக்கு சேர்ந்துருவான்னு நினைக்கிறதே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ பிள்ளை இன்னும் காணுமே, நம்ம சுதந்திரம் அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானாவே அந்த அன்னையின் மனதுல வளர்க்க ஆரம்பிக்குது. அடுத்ததா ஒரு விஷயத்த நம்ம இங்க பதிய விரும்பணும். என்ன அப்படின்னா, அம்மா அப்படின்னாலே அன்புங்கிற குறியீடு. அந்த அன்புங்கிற குறியீடுல நம்ம எதை புகுத்துறோம்னா சுதந்திர உணர்வை புகுத்தணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இல்ல. அம்மா என்றால் அன்புதான். அதே நேரத்துல அந்த அம்மா கிட்ட அந்த கண்டிப்பும் இருக்க வேண்டியது அவசியம். எப்படி ஒரு மருந்தை கொடுக்கும் பொழுது இனிப்போடு சேர்ந்து நம்ம கொடுக்கிறோமோ, அதே மாதிரிதான் இந்த கண்டிப்பு என்பது சுதந்திரம்ங்கிறதை விட இந்த கண்டிப்பு என்பது அன்போடு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை. இந்த பாடல் கிளிச்சேன்னு சொல்லலாம், ஆனா இதுதான் உண்மை. ஒரு பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லவனாவதும் தீயவனாவதும் அவங்களுடைய அப்பட கையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, பிள்ளைய வளர்க்கும் பொழுதே நம்ம புராணத்திலயும் படிச்சிருக்கோம். பிள்ளைய வளர்க்கும் போதே பெண்களுக்கு ஏன் வளையல் போடுறாங்க,
அந்த சத்தம் குழந்தைக்கு கேட்கும், குழந்தை தனிமையில இல்லைங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா ஏன் பாடல் நல்ல பாடலை கேட்கணும்னு நம்ம சொல்றோம். அந்த பாடலை கேட்டு வளர்க்கின்ற அந்த குழந்தை நல்ல எண்ணத்தோடு வளரும். நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொறாமை குணத்தோடு இருந்ததாலதான் துரியதுனன் அந்த பொறாமை குணத்தோடயே வாழ்ந்து மறைந்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு சூழல்ல அன்னை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதும் சரி, குழந்தை பிறந்த பிறகும் சரி, அந்த அன்புல எது விஞ்சி நிற்கலாம்? கண்டிப்பாக கண்டிப்பு தான் விஞ்சி நிற்கணும். திரும்பவும் சொல்ற நடுவர்களே, இந்த இடத்துல கண்டிப்பு அப்படிங்கிறது நான் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்வதே அன்றி அடித்து சொல்வது அல்ல. இத வந்து நடுவர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல மற்ற அணியினரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எங்க பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வாழ்க்கையும் கூட. ஏன்னா பல பேர் சுதந்திரம்ங்கிற பேர்ல கட்டுப்பாடு இல்லாமல் போறாங்க. அதாவது கடிவாளம் இல்லாத குதிரையும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் என்றைக்குமே ஆபத்து தான். அது தன்னுடைய இலக்கை நோக்கி போய் அடைவதற்கு வழிகோலாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது அன்னையோட அன்புல சுதந்திரத்தை விட கண்டிப்பு என்பது அதிகமாகவே இருக்கணும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவர்களே 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அப்படி பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த கண்டிப்பு தானே வந்துரும். அவங்க வந்து ஒருத்தங்க கண்டிக்கும் பொழுது பெரியவங்க இன்னொருத்தவங்க வந்து அரவணைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குடும்பத்துல தானாவே இருந்தது. அங்க சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பேச்சே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா ஒரே பிள்ளை இல்ல 2 பிள்ளை, இதுக்கு மேல குழந்தையை வந்து நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்கிற ஒரு சூழல் வருவங்க என்ன பண்றாங்க, தம் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்க. இந்த செல்லம்ங்கிறது நான் சுதந்திரத்தோட சேர்த்துதான் நான் சொல்றேன். சோ அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, பிள்ளைங்களுக்கு நம்ம எது கேட்டாலும் அப்பா செய்வாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அப்பா கண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இப்படி தானே தனக்குள்ளே ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளும் பொழுது அந்த குழந்தைய நாம ஏதாவது ஒரு சூழல்ல கண்டிக்கும் பொழுதோ மறுக்கும் பொழுதோ அதுக்கு அது பெரிய எதிர்ப்பா தோணுது. அதோட விளைவு வீட்டை விட்டு வெளியே போறது. இதுக்கு என்ன காரணம்? சிறு வயதுல பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா அதிக கண்டிப்பு காரணம் கிடையாது, அதிக சுதந்திரம் தான் காரணம். அந்த சுதந்திரம் ஒரு கட்டத்துல மறுக்கப்படும் பொழுது அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால வீட்டை விட்டு போக துணிகிறாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? அன்போடு சேர்ந்த கண்டிப்பு தேவை. எது சரி எது தவறு என்பதை திட்டவட்டமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளை இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்ல, எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் ஒழுங்கா வளர்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த இடத்துலயும் அந்த அடி என்பது கண்டிப்பை தான் குறிக்கிறது. அந்நியர்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மனப்பான்மை, நம்ம பிள்ளைங்களை அடிச்சுட்டா பிள்ளை நம்ம கிட்ட வருமா வராதா அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிள்ளைய நீங்க என்னதான் அடிச்சாலும் திரும்ப அது தாய் பாசத்தோட அம்மா கிட்டதான் ஓடி வரும். அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன வரிகளை சொல்ல விரும்புறேன். அழைப்பினும் அன்னே என்றோடு குழவி நான் அப்படின்னு நான்மணி கிடைக்கையும் தாயுடன் அழைக்கும் காலையும் வாய்வி தன்மைய வெண்ணும் குழவி போல அப்படின்னு குறுந்தகையும் சொல்கின்றது. இலக்கியத்துல இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பிள்ளைங்களை நம்ம அடித்து, அதாவது கண்டித்து, திரும்ப கண்டித்து வளர்க்கும் பொழுது அந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு சரியான பாதையை வகுத்து தரும். எனவே அன்னையின் அன்பில் விஞ்சி நிற்க வேண்டியது கண்டிப்பே என்று கூறி வாய்ப்பளித்த தமிழ் பட்டிமன்ற கலை கழகத்திற்கும் மற்றும் என் சக பேச்சாளர் அனைவருக்கும் இணையத்தில் இணைந்து எங்களோடு பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அருமை. கங்கா அப்படியே பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. கங்கை பெருக்கெடுத்து வந்தது. கனிவோடு அன்போடு இருக்கக்கூடிய கண்டிப்பு பிள்ளைகளை சரியாக வளர்க்கும். அவர்கள் சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட். கண்டிப்புன்னா உடனே கையில பெரம்ப தூக்கிட்டு அடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. தன்னுடைய பார்வையில, நம்மளுடைய முறைப்புல, நம்மளுடைய ஒரு சொல்லுல கூட அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிப்பில் சரியாக அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாங்க உண்மை. ஒரு காலத்துல எல்லாம் தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க முறைச்சாங்கனாலே நம்ம அதை புரிஞ்சுக்குவோம். அம்மா முறைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை பிள்ளைகளை தாயினுடைய கண்டிப்பின் மூலமாக, முறைப்பின் மூலமாக கூட திருத்தி விடலாம் என்பதை மிக அற்புதமாக இங்கே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மைதான். அப்ப அளவு கடந்த கட்டுக்கடங்காத சுதந்திரம் இருக்கின்ற போது அது பிள்ளைகளை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விடும். அதுவும் நமக்கு கஷ்டம். அதனால் கண்டிப்பு தான் தேவை என்ற அற்புதமாக சொன்னார்கள். பிள்ளைகளின் வளர்ப்பில்
பெற்றோர்களின் கண்டிப்பு மிகவும் அவசியம் என்பதை அற்புதமாக இங்கே பதிவு செய்திருக்கிற கங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, இல்லை, பிள்ளைகளின் வளர்ப்பில் அன்னையின் அன்பில் மிஞ்சி நிற்கக்கூடியது சுதந்திரமே என்ற அணியில் பேசுவதற்காக திருமதி ஸ்வர்ணலதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் மிகச்சிறந்த இல்லத்தரசி, புதுடெல்லி, இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லியை சார்ந்தவர். அங்கே இருந்த காலத்தில் அனைத்து இந்திய வானொலி நிலையத்தில் பகுதி நேர செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர். சிங்கப்பூரில் பேச்சாளர் மன்ற போட்டிகளில் பலவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்ற தமிழ் ஆர்வலர் ஸ்வர்ணலதா அவர்களை சுதந்திரமே என்ற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, சக பேச்சாளர்களே, பார்வையாளர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உடல் தந்து உதிரம் பெருக்கி ஆணா பெண்ணா உருவறியாமல் உவகை பொங்க பெற்றெடுக்கும் ஒவ்வொரு தாயின் அன்பிலும் விஞ்சி நிற்க வேண்டியது சுதந்திரம் தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு உலகத்தில் அத்தனை உறவுகளும், அது நட்பாகட்டும், காதலாகட்டும், திருமண பந்தமாகட்டும், எல்லாத்துலயுமே எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாச்சு. எல்லாத்துலயும் கண்டிஷன்ஸ் அப்ளை. நீ இது செஞ்சா நான் அதை செய்வேன், நீ இதை செய்யல நான் சத்தியமா நான் அதை செய்ய மாட்டேன்னு எல்லாத்துலயும் இப்படி ஒரு உறவுகள் ஒரு வியாபாரம் மாதிரி ஆகி போனதாலதான் எல்லாத்துலயும் போலித்தனம் அதிகமாயிருச்சு. இப்படி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ஜீவன் தாய் மட்டும்தான். அந்த அன்பிலும் போய் சகோதரி கங்கா கண்டிப்புன்னு ஒரு கண்டிஷன்ஸ போய் வைக்க சொல்றாங்களே, அப்ப அங்கேயும் போயும் பித்தலாட்டம் அதிகமாகுமா ஆகாதா? சகோதரி, நீங்க உங்க பிள்ளைகளை கண்டிக்கும் போது உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் உள்ள உறவு எப்படி மாறும் தெரியுமா? குரங்குக்கும் குரங்காட்டிக்கும் இடையில இருக்க உறவு மாதிரி ஆயிடும். குரங்காட்டி கையில குச்சி இருக்கிற வரைக்கும் தாங்க அவனுக்கு மதிப்பு. அவன் சொல்றது எல்லாம் குரங்கு கேட்டு நடக்கும். எந்த நிமிஷம் அவன் அந்த குச்சியை கீழே போடுறானோ இது குரங்கு சேட்டை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நீங்க உங்க பிள்ளைகளை கண்டிக்க கண்டிக்க உங்க பிள்ளைகள் உங்கள் முன்னால் நடிக்க தொடங்கும். எதையெல்லாம் கண்டிப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு கண்காணிப்பீங்க சொல்லுங்க? எங்க துவாபர யுகத்தில் பிறந்த கண்ணனே அவங்க அம்மா வெண்ணைய திருடினியா அப்படின்னு 2 அடி அடிச்சு தூண்ல கட்டி போட்டு போன மறு நிமிஷம் என்ன பண்ணா? கயறாத்துட்டு தெருவா போய் ஒரு வீடு விடாம வெண்ணைய திருடி தின்னுட்டு உடனே வந்து தப்பிச்சுக்கிட்டு உட்காந்து இல்லையே நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு சாதிக்கும் போது இது கலியுகம். அத்தனையும் சைத்தான் கா பச்சா. நீங்க ஒரு விஷயத்துக்கு உங்க பிள்ளைய கண்டிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 9 விஷயங்களே கற்றுக்கொண்டு வந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் உங்க கண்ணு முன்னாடி இறக்குமே. எப்படி சமாளிப்பீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு நண்டு சிண்டு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குல்ல, ஒரு 4 நாளைக்கு புடுங்கி கொண்டா எனக்குதான் நீ இதுல பாக்குற அப்படின்னு செக் பண்ணிட்டு ரஸ்கல் முளைச்சு 3 இலை விடல இதெல்லாம் நீ பாக்குறேன்னு கண்டிச்சு பாருங்க. 5வது நாள் அந்த மொபைலை நீங்க தட்டி தூக்கி குலுக்கி ஒலுக்கி பார்த்தாலும் எதுவுமே தேராது. ப்ரௌசர் ஹிஸ்டரி பிளாங்கா இருக்கும். 6வது நாள் உங்க புள்ள உங்களை பிளாக் செய்துட்டு உங்களை கிண்டல் அடித்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடும். இது யாரு மூலமா நமக்கு தெரிய வரும்போது எவ்வளவு அவமானமா இருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நடுவர் அவர்களே, கல்ல கட்டி புடலங்காய நிமித்துற மாதிரி கண்டிப்பு காண்பித்து பிள்ளைகளை நேர் வழிப்படுத்தவே முடியாது. சரி, மாறா கூடுதலா கொஞ்சம் நேரம் செலவிடுங்க, நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க, முடிவெடுக்கும் சுதந்திரத்தை அந்த பிள்ளை கையில கொடுங்க. சரி, கள்ளன் பெருசா காப்பான் பெருசானா எல்லா காலத்திலும் கள்ளன்தான் பெருசு. அதனால உன்னுடைய எதிர்காலத்துக்கு நீதாப்பா பொறுப்பு அப்படின்னு சாவியை தூக்கி அந்த பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா இங்க நைட் வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. சுதந்திரம் கொடுங்க, நினைச்சதெல்லாம் செய்ய சொல்லுங்க, நாங்க சொல்லல, அது பொறுப்பின்மை. ஆங்கிலத்தில் இண்டிபெண்டன்ட்மாக, அதாவது யாரையும் சாராத ஒரு நிலை. அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம். அம்மா வீட்டுல இல்லையா, கிராபுக்கு போன் பண்ணி உணவை வரவழைப்பது அல்ல சுதந்திரம். அம்மா வீட்டுல இல்லைன்னா ஒரு 2 தோசை வார்த்தை தெரிந்த, ஒரு அழகு சாதம் வைக்க தெரிந்த குழந்தை சுதந்திரமாக சிந்திக்க தெரிந்த, செயல்பட தெரிந்த ஒரு குழந்தை. இவர்கள் தான் நாளைக்கு நாட்டை ஆளப்போகும் தலைவர்களாக உருவெடுப்பார்கள். ஒரு பையன் தான், அவனுக்கு குதிரை வண்டியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் பள்ளிக்கு அவன் குதிரை வண்டியில போறான். அந்த குதிரை ஓட்டும் அந்த லாவகத்தை ரசித்து கொண்டே போறான். ஒரு நாள் ஆசிரியர் கேட்கறது, நீங்க எல்லாம் பெருசானோடனே என்ன ஆக போறீங்கன்னு. ஒருத்தன் டாக்டருங்கிறான், ஒருத்தன் இன்ஜினியருங்கிறான். நம்மால் இருந்துச்சு, ஆசிரியர் நான் குதிரை ஓட்டி ஆக போறேன் அப்படிங்க. கங்கா மாதிரி ஒரு ஆசிரியர் கோவம் வந்தது, டே என்னடா இப்படி எல்லாம் பேசுற, உன்னுடைய எண்ணங்கள் எப்போ உயர்வா இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டு விட்டுற. இவனுக்கு பாவம் என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல. நேரா வீட்டுக்கு வரான், அம்மா கிட்ட நடந்ததை சொல்றான்.
அதுக்கு அவங்க அம்மா, ஐயோ ஊரு உலகத்துல ஒவ்வொரு பிள்ளை எப்படி மணிமணியா இருக்கு, எனக்கு ஏன் இப்படி வந்து வாச்சதுன்னு சத்தம் போடல. தரதரன்னு இழுத்து கொண்டு போய் கோச்சிங் கிளாஸ்ல விடல, சைக்கிராட்டிஸ்ட கூட கூட்டிட்டு போல. என்ன பண்ணாங்க, அந்த பையனை கூட்டு போய் பூஜை அறையில நிப்பாட்டினாங்க. அங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் ஒரு படம் இருக்கு. காமிச்சு சொல்றாங்க, கீதோபதேசம் படம். ஆமா ஆமா, அத காமிச்சு சொல்றாங்க, மகனே நீ வந்து குதிரை ஓட்டியாக ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா இத மாதிரி ஒரு தேர்ப்பாகனாக வளரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வழிய காமிச்சிட்டு சுதந்திரமாக விட்டுடுறாங்க. இப்படி சுதந்திரமாக சிந்திக்க தொடங்கிய அந்த குழந்தை தான் விவேகானந்தனாக மாறியது. அதே நேரம் நீங்க இன்னைக்கு பல குற்றவாளிகளுடைய பின்புலத்தை புரட்டி பாருங்க. அவங்க எல்லாருமே சின்ன வயசுல அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கண்டிக்கப்பட்டவர்கள். உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரணியினரே. நீங்க நியூட்டனின் 3ஆம் விதிங்கிறது பாடத்தோட நின்னு போயிடல, அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு நமக்கு திருப்பி வரும். அன்பை கொடுத்தா அன்பு வரும், மரியாதையை கொடுத்தா மரியாதை வரும். அதே நேரம் கண்டிப்பை ஆரம்பித்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்களிடம் கண்டிப்பை தான் காண்பிப்பார்கள். ஓ சரி சரி. இவ கங்கா சொன்னாங்க, உலகம் இன்னைக்கு பாதுகாப்பா இல்ல, அதனால கண்டிப்பு காமிச்சு பிள்ளைங்களை பாதுகாத்து வளர்க்கணும். நல்ல எண்ணம். இதே மாதிரி ஒரு எண்ணம் ஒரு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. அந்த ஊர்ல ஒரு அரிய வகை பறவை இனம் இருந்தது. அந்த பறவை இனம் அழிஞ்சிட்டு வந்தது. அதுகளை பாதுகாக்கணும்னு என்ன பண்ணாங்க, மிஞ்சி இருக்கிற 1-2 பறவைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாப்ப வச்சு அதுக்கு தேவையான உணவை கொடுத்து தட்ப வெப்ப நிலையெல்லாம் அமைச்சு கொடுத்து இனப்பெருக்கம் செய்ய கொடுத்தாங்க. சரி, இப்பதான் நிறைய பறவை வந்துருச்சுன்னு எல்லாத்தையும் சுதந்திரமா பறக்க விட்டாங்க. இப்படி வெளியே விட்ட ஒரு பறவைக்கு கூட தானாக உணவு தேட தெரியல, கூடு அமைக்க தெரியல, தன்னுடைய எதிரி யாருன்னு தெரியல, மின் கம்பத்தில் உட்கார்ந்தா ஷாக் அடிக்கும் செத்து போகும் தெரியல. இவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட பறவைகள் வெளியே விட்ட ஒரு வாரத்திலேயே மொத்தமா அழிஞ்சிருச்சு. அது மாதிரிதான் நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாத்து பொத்தி வளர்க்கும் போது உலக ஞானம் இல்லாமல் அவர்கள் வளர்வார்கள். அப்புறம் எப்படி தன்னம்பிக்கையோட இருப்பாங்க சொல்லுங்க? சத்தியமா சொல்ல நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு கொடுத்த உடனே நான் எந்த புத்தகத்தையும் பார்க்கல, எந்த இணையதளத்திலையும் போய் தேடல. நேரா என் பிள்ளைங்க கிட்ட போய் நின்று, அம்மா உனக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது இதுல என்னம்மா நல்லது கெட்டது இருக்குன்னு என் பிள்ளைங்க கிட்ட கேட்டேன். இப்படி ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு உரையாடல் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்து வளருங்க. என்னுடைய மக சொன்னா, அம்மா நான் இனி எனக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இரண்டாவதாக என் முடிவுகளை நானே எடுத்து பழகுவேன் அப்படின்னா. 5 வயசுல ஒரு குழந்தை ஒருத்தங்க சாக்லேட் கொடுத்தா வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு அம்மாவை பாக்குறது சரி. ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்தி கண்டித்து வளர்க்கும் போது 20 வயதில் 25 வயதில் கூட உங்கள் பிள்ளை எல்லாவற்றிற்கும் உங்க முகத்தை பார்க்கும். இப்படி முடிவெடுக்க தெரியாத பிள்ளைகள் நாளைக்கு எப்படி சிந்தனையாளர்களாக சாதனையாளர்களாக உயர்வார்கள் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஆகவே இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, எதிரணியினர் தங்கள் பிள்ளைகளை செதுக்கி கண்டித்து ஒரு அழகான பான்சாய் மரமாக மாற்றி தங்கள் வீட்டில் வைத்து அழகு பார்க்க நினைக்கிறார்கள். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து பறந்து விரிந்த ஆலமரமாக உலகுக்கு கொடுக்க நினைக்கிறோம். அவர்கள் தங்களுடைய நகல்களை வார்த்தெடுக்க நினைக்கிறார்கள். நாங்கள் எங்களை விட சிறந்த அசல்களை வளர்த்தெடுக்க நினைக்கிறோம். இது இரண்டில் எது நாட்டிற்கும் வீட்டிற்கும் செழுமை சேர்க்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே நல்லது ஒரு தீர்ப்பை நாடி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. சொர்ணலதா, சொர்ணம் என்றால் தங்கம் என்று அர்த்தம். புடம் போட்ட தங்கமாக தன்னுடைய கருத்தை கொட்டி இருக்கிறார்கள். ரொம்ப இயல்பா சொன்னாங்க. அதாவது இந்த தலைப்புக்காக பேசணும்னா நான் இணையத்துல போய் தேடல, எந்த புத்தகத்தையும் படிக்கல, என் பிள்ளைகளிடமிருந்து நான் கேட்டு அறிந்து கொண்டேன் என்றார்கள். இதுதான் நடைமுறை. நம்ம வாழ்க்கையில நாம் என்ன அனுபவத்தை கொடுக்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதை ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணாங்க. நேரம் இல்லைங்கிறதுனால அவசரமா நான் சொல்றேன். இதுல அவர்கள் சொன்னதுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னது விவேகானந்தரினுடைய வரலாறை சொன்னார். அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது தாய் புவனேஸ்வரி, அவங்க அம்மா பேரு புவனேஸ்வரி, அந்த அம்மாட்ட சொன்னார், எனக்கு குதிரை ஓட்டி ஆகுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவர் தாய் அவரை கோபப்படவில்லை, நீ குதிரை ஓட்டி ஆகலாம், ஆனால் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கண்ணன் கீதோபதேசம் செய்கின்ற அந்த படத்தை காட்டி பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுத்தார். அதனால் தான் அவர் சிகாகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு கிருஷ்ணர் கீதை போதித்தது போல அத்தனை பேர் இருந்த சபையில் நம்முடைய சமயத்தின் நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அங்கே எடுத்து உரைத்தார் என்றால் அது அவர் தாய் கொடுத்த சுதந்திரம் அல்லவா அப்படின்னு அருமையா சொன்னாங்க.
அதுக்கு மேல பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொத்து சேர்த்து வைப்பதை விட முக்கியமானது அவர்களுக்காக நாம் நேரம் ஒதுக்குவது. அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களின் சுதந்திரத்தை பற்றி நாம் பேசி அவர்களின் தவறுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் பேசி தெரிந்து கொண்டால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்வதும் குற்றம் இழைப்பதும் குறையும். பல குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் மிதமிஞ்சிய கண்டிப்பு தான் என்பதை இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள். சொர்ணலதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கண்டிப்பே என்ற அணியின் நிறைவு பேச்சாளர் திருமதி அப்துல் லத்தீப் மஜ்ஜபின். அருமையாக கல்வி பணியில் இருக்கிறவர், ஆசிரியராக 18 ஆண்டுகள் கல்வி பணியாற்றியவர், உயர்நிலை பள்ளியில் வேதியியல் ஆசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அருமையான பணி. A+ ஸ்டார் அச்சீவர்ஸ் எஜுகேஷன் என்ற அமைப்பில் துணைப்பாட கல்வி நிறுவனத்தின் செயலராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக முஸ்லிம் லீக் என்ற சிங்கப்பூர் அமைப்பின் பெண்கள் பிரிவில் மிக அற்புதமான பொறுப்பில் இருப்பவர். வளர்பிறை மகளிர் வட்ட தலைவர். உருது அவரது தாய்மொழியாக இருப்பினும் தமிழ் மேல் கொண்ட பற்று காரணமாக பல்வேறு பேச்சரங்கங்களில் கலந்து கொண்டு வெற்றி கொடி நாட்டி வருகிறார். தமிழ் மீது தனியாத ஆர்வம் கொண்டவர். பல அரசு அமைப்புகளில் ஆர்வம் கொண்டு செயற்குழுக்களில் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய பெருமைக்குரிய அப்துல் லத்தீப் அவர்களை இங்கே கண்டிப்பே என்ற அணியில் தன்னுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. மனதில் நிறைந்த அன்பையும் குரலில் கணீர் என்ற கண்டிப்பையும் சுதந்திரமாக பேசும் சொல்வன்மை கொண்ட எங்கள் நடுவர் முனைவர் ரேவதி சுபலட்சுமி அவர்களே, எதிரிலிருந்து பேசுறாங்களே சைத்தான் கா பச்சா, அவங்க எவ்வளவு அழகா தன்னுடைய 2 மகள்களை வளர்த்திருக்காங்க தெரியுமா? அதே போல ஆசிரியர் கலைவாணி அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடம் அவ்வளவு கண்டிப்பாக இருப்பார். அப்படியெல்லாம் இருந்துட்டு சபைக்காக பொய் சொல்ல வந்திருக்கும் தோழிகளே, வானமினும் எல்லையில் நீங்க சொன்ன மாதிரிதான் நடுவர் அவர்களே, பட்டத்தை விட்டுட்டு கயிறை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற அம்மாமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்னையர் தின வாழ்த்தையும் சொல்லிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், கண்டிப்பா வாங்க முடியுமா? நீயும் கண்டிப்பா வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே கண்டிக்க முடியுமா? நடுவர் அவர்களே, பாசத்தையும் நேசத்தையும் கனிவையும் சுதந்திரமும் ஒரு பிள்ளைக்கு தானாவே கிடைச்சிரும். அம்மாவின் அன்பில் விஞ்சி நிற்கும் கண்டிப்பு ஒழுக்கமான குழந்தைகளை உருவாக்கும். நடுவர் அவர்களே, கண்டிப்பு என்ற ஒன்று கடுமையான விதிகளை கொடுக்கும், ஆனா சுதந்திரம் என்பது கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். நடுவர் அவர்களே, கண்டிப்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தா போதும், அது நம்ம சொல்றத அப்படியே அவங்க செஞ்சிருவாங்க. சுதந்திரத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வல்லமை கண்டிப்புக்கு மட்டும்தான் நடுவர் அவர்கள் இருக்கு. அதிக சுதந்திரம் கொடுத்தோம்னா குழந்தைங்க சுயநலமாகி குட்டை ஊர்ன மட்டே ஆயிருவாங்க. ஆனா அம்மாவின் கண்டிப்பு அவனை மட்டுமல்ல, அவனை பார்த்து மற்ற குழந்தைகளும் திருந்துவதற்கு பயன்படும். நடுவர் அவர்களே, ஏன்னா கண்டிப்பு என்பது ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு வித பாதுகாப்பு. சுதந்திரம் நீச்சல் கற்றுக் கொடுக்கும்னா கண்டிப்பு எதிர் நீச்சல் போட கத்துக் கொடுக்கும். நடுவர் அவர்களே, ஒரு கருத்து பதிய வைக்க வேண்டும் என்றால் அதை ஆணித்தனமா தானே சொல்ல முடியும். கண்டிப்பு என்பது அது போலதான், மேலோட்டமா அப்படியே சொல்லிட்டு போயிட முடியும். கண்டிப்ப ஏன் நீங்க அந்த அளவுக்கு சாதாரணமா எடுத்துட்டீங்க? அப்பா அம்மா கண்டிக்கிறது இல்ல, ஆசிரியர்களும் கண்டிக்க கூடாது, அப்புறம் எப்படி ஒரு பிள்ளை ஒழுங்கா வருவான்? ஒரு ஆறுனா கூட ஒரு கரை இருக்கணும் இல்லையா? கரை இல்லாத ஆறு என்ன ஆகும் சொல்லுங்க நடுவர் அவர்களே? வெள்ளம் வெளியே தண்ணி பூரா வீணா போயிடும். சரியா சொன்னீங்க. காட்டாறு போல மாறி போயிடாதா? தடுப்புன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சொர்ணலதா மாதிரி அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பார், நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருக்கேன், ஆனா அதை நீ மிஸ்யூஸ் பண்ண கூடாதுன்னு ஒரு கண்டிப்பை கொடுப்பாங்க. நடுவர் அவர்களே, சரி, அந்த மாதிரி அம்மா தான் அவங்க. ஒரு சில அம்மாக்கள் அதுல வேற லெவல்.
ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்ல வந்துருவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பிள்ளைக்கு ஊக்கம் கொடுக்கறது அம்மாதான். ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா வண்டியா தாக்கம் கொடுக்கறதும் அம்மாதான் நடுவர் அவர்களே. அதுலயும் சில அம்மாக்கள் பாருங்க, இரு உங்க அப்பா வரட்டும் சொல்றேன் அப்படின்னு அவங்க நல்லவங்களா இருந்துட்டு பாவம் அந்த நல்ல மனுஷனை வில்லனாக்கி விடுறதும் நம்ம எதிரில இருக்கல அம்மா மாதிரிதான். ஏன்னா அம்மாவோட அன்புல விஞ்சி நிற்கிறது என்னன்னா கண்டிப்பு. அந்த கண்டிப்பு தான் அன்பான அன்பு அதிகமானதுனால அது கண்டிப்பா மாறுது நடுவர் அவர்களே. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், கண்டிப்பு அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. அந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் அவ்வளவுதான், அதை அப்கிரேடே பண்ண முடியாது. பண்ணணும்னு நினைச்சீங்க வச்சுக்கோங்களேன், மதர் போர்டுக்கே ஆப்பு தான். நீங்களும் சரி நானும் சரி அந்த மாதிரி வெர்ஷன்ல தானே நடுவர் அவர்கள் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அவங்க வந்து பேசுனாங்க பாத்தீங்களா, குதிரை கதை சொன்னாங்க, பறவை கதை சொன்னாங்க, பிள்ளைங்க போய் பித்தலாட்டம் சொல்றேன் நடுவர் அவர்கள். நானும் ஒரு கதை வச்சிருக்கேன், போய் பித்தலாட்டம் இப்படி எல்லாம் சொல்றாங்களே. நான் கேக்குறேன், குழந்தைங்களை நீங்க கண்டிப்பா வளர்க்காம சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பண்ற தப்பு உங்களுக்கு மன உளைச்சலை தராதா? கண்டிப்பா சொல்லுங்க. இதனால உங்கள் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வராதா? நீதான் இந்த மாதிரி பண்ண, நீ தான் அவனை அதிக சுதந்திரம் கொடுத்து கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் மாத்தி சண்டை போடுவாங்க. கண்டிக்கும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். இது எப்படி இருக்கு நடுவர் அவர்கள் இந்த பாட்டு? எல்லாமே நீங்களா மாத்திக்கிட்ட பாட்டு தானே, நல்லா இருக்கு. உங்க அணிக்கு ஏற்றாப்புல நீங்க பாட்டை மாத்திக்கிட்டீங்க, அருமை. ஆமா நடுவர் அவர்களே, அன்றைக்கு ஆண் பிள்ளையை அடித்தும் பெண் பிள்ளையை பொத்தியும் வளர்த்தாங்க. எங்க வீட்டுல அது அப்படியே தலைகீழா இருந்துச்சு. என் அப்பா என்னை அடித்தும் என் அம்மா என்னை கண்டித்தும் வளர்த்தாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு புரிஞ்சுது, என் அப்பாவின் விரல் நுனிகளில் அன்பும் என் அம்மாவின் கண்டிப்பில் என் வாழ்க்கையின் சிறப்பும் மறைஞ்சிருந்தது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நடுவர் அவர்களே. அதாவது ஒரு கண்டிப்பான அம்மா ஒழுக்கமா பிள்ளை வளரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. காலத்தின் மீது பொய் சொல்லி சமூகத்தின் மீது இடைவெளி இருக்கு அப்படின்னு நாசமாகி அதிக சுதந்திரம் கொடுத்து குழந்தைகளை எந்திரமாவே மாத்திட்டோம். நம்ம கொடுத்த அந்த சுதந்திரம் தான் பிற்காலத்தில் சுதந்திரமாக வளர்த்த பிள்ளைகள் எல்லோரும் சுதந்திர பறவைகளாக மாறி தாய் தந்தையரை முதியோர் இல்லம் எனும் கூட்டில் அடைத்து வைத்துட்டாங்க நடுவர் அவர்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிரணியில் சுதந்திர தேவிகள் இருக்காங்க. அவங்க சுதந்திரம்னு சொன்னா எப்படி? நம்ம வண்டிய சுதந்திரமா ஓட்டலாம், ஆனா ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போட்டிருக்காங்க? வேகத்தை குறைத்து விபத்தை தடுக்கிறது தானே. அது போலதான் கண்டிப்பு என்ற ஒண்ணு குழந்தைங்களுக்கு சொன்னோம்னா வாழ்க்கையில எந்த தப்பும் நடக்காம இருக்கும் நடுவர் அவர்களே. தவறு செய்தால் அம்மா திட்டுவார் என்ற பயம் ஒரு பிள்ளைக்கு இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஏன் மன அழுத்தம் வரப்போகுது நீங்க சொல்லுங்க. சரி, கண்டிப்பு இல்லாத பிள்ளைகளின் வளர்ப்பு துடுப்பு இல்லாத படகு போல திசை மாறியும் போயிரும், ஏன் முழுகவும் செஞ்சிரும். ஒரு கைதி இருக்காங்க, ஒருத்தர், அவர்கிட்ட வந்து நீதிபதி கேக்குறாரு, என்ன உனக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டோம், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, என் அம்மாவை பாக்கணும்னு. அம்மாவும் வந்தாங்க, இவர் கையில விலங்கு இருந்தது. அம்மாவை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு காதை கடிச்சு துப்பிடுறாரு. எல்லாரும் அங்க உள்ள காவலாளிகள் எல்லாம் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு என் அம்மா தான் காரணம். அன்னைக்கு நான் திருடிட்டு வரும்போது என்னை கண்டிச்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாட்டேன். என் அம்மா எனக்கு கண்டிக்காததான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த கதை நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கேட்டுதானே இருக்கோம். எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும் ஒரு நீதிமன்றம் அம்மாவோட மனசா இருக்கலாம். ஆனா அதே அம்மா தப்பு செஞ்ச குழந்தைங்களுக்கும் ஒரு நீதிபதியா மாறுவாங்க. உளி விழும்போது வழின்னு நினைச்சா எந்த கல்லும் சிலையாகாது. அம்மாவின் கண்டிப்புடன் வளர்க்கும் குழந்தை தனக்கு தானே ஒரு நாள் சிலை வைக்கும் அளவிற்கு உயர்ந்து வரும் நடுவர் அவர்களே. முடிவா ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சுதந்திரம் கொடுங்கள், அவர்கள் நல்ல மனிதர் ஆவார்கள். ஆனால் கண்டிப்போடு இருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மாமனிதராக வருவார்கள் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக
தன்னுடைய சொந்த வரிகளை போட்டு பாடல்களை அருமையாக பாடி, தமிழ் தாய்மொழி இல்லை என்று இவர்களை பார்த்து யாரும் சொன்னால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச் சிறப்பான உரையை இங்கே பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பு தான் என்பதை மிக அழுத்தமாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிற அப்துல் லத்தீப் மஜ்விதீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தின் நிறைவாக சுதந்திரமே என்ற அணியின் நிறைவு பேச்சாளர் திருமதி கலைவாணி இளங்கோ அவர்கள் பேச வருகிறார்கள். 10 ஆண்டுகள் கல்வி பணி ஆற்றிய பெருமைக்குரியவர். சிறு வயது முதலே கதை, கட்டுரை, கவிதை, திரைப்பட விமர்சனங்கள், மீம்ஸ், நூல் விமர்சனம், நாடகம், மேடை பேச்சு, உரை, நிகழ்ச்சி நெறியாளர் உரை போன்ற பல பரிமாணங்களை கொண்டவர். இளைஞர்களை ஊக்குவிக்கும் இவருடைய பண்பு மிகச் சிறப்பானது. இந்த குணங்களெல்லாம் சேர்ந்து இவருக்கு 5க்கும் மேற்பட்ட விருதுகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறது. விமன் அச்சீவர் அவார்ட், பாவையர் விருது, சர்வதேச சாதனையாளர் விருது, இளம் கவியரசு விருது, கலையரசு விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற கலைவாணி இளங்கோ அவர்களை இங்கே சுதந்திரமே என்ற அணியில் நிறைவு பேச்சாளராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிறருக்கு அன்பு காட்டும் அனைவருக்குமே முதலில் எனது இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயின் அன்பில் மிஞ்சி நின்ற ஒரு சுதந்திரத்தின் சிகரமாக வீற்றிருக்கும் நமது அன்பு நடுவர் அம்மா அவர்களுக்கும், காலையில பல்ல விளக்கிலிருந்து இப்ப வரைக்கும் வாயை திறந்தால் பொய் என்றுதான் சொல்வேன் என்று உறுதி கொண்டு இருக்கும் எனது எதிரணி சகோதரி அவர்களுக்கும், எனது அணியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணித்தலைவர், அதாவது தாயினோட அன்புல விஞ்சு நிற்பது எப்போதுமே சுதந்திரமே 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 என்று சொல்லிக்கொண்டு ஒரு கில்லி மாதிரி சொல்லி அடித்த ஒரு கில்லி மாதிரி தொண்டை தண்ணி வற்றி இருக்கும் எனது அணி தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த தண்ணி குடுத்துருவோம், அதெல்லாம் குடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அதாவது அனைவருமே தாயோட அன்பை பத்தி பேசுனாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதாவது தாய் என்பவர் ஒரு அணகொண்டா இல்ல, அது ஒரு உறவு நிலை, அது ஒரு அழகான ஒரு உணர்வு. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாய்கிட்ட நிறைய பண்புகள் இருக்கு. இப்ப அந்த பண்புகள்ல தான் அந்த பண்புகளை எப்படி பிள்ளைகளுக்கு அழகா கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்துலதான் தாய் கண்டிப்பாக இருக்கிறாங்க. குறிப்பா தாய்மார்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஒரு உச்சகட்டம் தான் அந்த சுதந்திர உணர்வு. அந்த சுதந்திரத்தை, அந்த மந்திரத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்ம தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதிரணி சகோதரிகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே தோசையை தான் திருப்பி போடுவாங்க. இந்த 2 அம்மாக்களும் இட்லியவே திருப்பி போடுறாங்க. அப்படி பயங்கரமா பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 2 வீட்டு பிள்ளைகளுக்கும் என்னை நல்லா தெரியும். அவங்க 2 பேருக்கு என்னைய சிறு வயதுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளை நான் சிறு வயதுல பாத்துட்டு இருக்கேன். அவங்க வீட்டு பிள்ளைகள் போட்டிக்கு போவாங்க, நல்லா சிறப்பா பேசுவாங்க, நிறைய புத்தாக்க சிந்தனையோட செயல்படுவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களை ஒரு வாட்டி நான் கேட்க போது, எப்படி நீங்க இப்படி நல்ல ஒரு துரிதமா செயல்படுறீங்களாமா அப்படின்னு கேட்க போது, மகாஜபினோட பெண்ணு அந்த மகள் அவங்க சொல்றாங்க, அவங்க எப்போதும் நான் அத்தை தான் கூப்பிடுவாங்க, கலையத்தை எப்போதுமே எங்க அம்மா எனக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுப்பாங்க, அதனாலதான் நான் நிறைய புத்தாக்கு சிந்தனையோட செய்யறேன், நல்லா நிறைய விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு 9 வயது குழந்தை என்கிட்ட சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆமா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆமா நடுவர், நீங்க கேட்கணும் நடுவர் அவர்களே. அடுத்து நம்ம மகாஜமின் சகோதரி சொன்னாங்க, இது மாதிரி நான் எனது மாணவர்களுக்கு நிறைய கண்டிப்பு கொடுத்தனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க. நான் கண்டிப்பு கொடுத்திருந்தாலும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாணவரும் என்கிட்ட பேச போறது இல்லை. நான் அந்த வயதில் சுதந்திரத்தை கொடுத்து, உனக்கு சிந்திக்கக்கூடிய திறனை கற்றுக் கொடுத்து, கேள்வி கேட்கக்கூடிய திறனை கற்றுக் கொடுத்து, நுண்ணாய்வு திறனை கற்றுக் கொடுத்து இருப்பதனால்தான் 15 ஆண்டுக்கு பிறகு எனது மாணவர் அவர் திருமணத்துக்கு என்னை அழைக்கிறார். அந்த அளவுக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்து அந்த அன்பின் ஒரு வெளிப்பாட்டை நான் கொடுத்திருக்கிறேன் நடுவர் அவரே. அதாவது நம்மளோட நிறைய தலைவர்கள் நம்ம நாட்டுல இருந்திருக்கிறாங்க, சிங்கப்பூரா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும். எனக்கு பிடித்த ஒரு தலைவர் பாத்தீங்கன்னா நமது எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தான். அவர் சிறு வயதுல அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சோறெல்லாம் அவங்களுக்கு சமைச்சு போட்டிருக்கக்கூடிய ஒரு வறுமை மிக்க ஒரு சூழல். அந்த சூழல் கூட அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நான் உனக்கு போடுற அந்த சோறு, நாளைக்கு இதே சோறை நீ பல பேருக்கும் போட வேண்டும், பலருக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு விஷயத்துல அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு புத்தாக்க சிந்தனையுடன் ஒரு சத்துணர்வு என்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செய்தார். இப்படி பல தலைவர்கள் அவங்களுடைய இளமை காலத்தை பார்க்க போனா அவங்களுக்கு அந்த தலைமைத்துவ பண்பு, ஒரு நுண்ணாய்வு திறன், அந்த சிந்திக்கக்கூட திறன், இது எல்லாமே வந்து அந்த தாயின் வளர்ப்பில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அதுக்கு வந்து வழிவிட்டிருக்கு. இப்ப இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு நடுவர் அவர்களே, சொல்லி கொண்டு போனால் வந்து நேரம் பத்தாது. இப்ப அறிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து ஜிப்ரன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ குழந்தைகளை போலவே நீ இருக்கலாம், ஆனா அவர்களை வந்து ஒன்னே மாதிரி ஆக்கக்கூடாது. அவர்களை மாதிரி நீ இருக்கலாம், ஆனா நீ எப்படி இருக்கியோ அப்படி அவங்களை சிந்திக்க சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி, அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இலக்கை எப்படி வந்து நிர்ணயம் செய்ய வேண்டும், என்ன மாதிரி விஷயத்தை நீ பார்க்க வேண்டும், நல்லது கெட்டதெல்லாம் நீ கற்றுக் கொடுக்கலாம், எப்படி தோல் தட்டி கத்துக் கொடுக்க வேண்டும். இப்ப இதுக்கு முன்பு வந்து கங்கா சகோதரி அவர் சொன்னா, இது மாதிரி கண்டிப்பு என்றால் நான் அடிச்ச தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்போட சொன்ன சொற்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதேதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். கண்டிப்போடு சொல்ற அந்த சொல்லு அந்த பிள்ளை மனசை ரொம்ப பாழாக்கி விடும், அந்த பிஞ்சு மனசை ரொம்ப நோகடித்து விடும். அதனால சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக ஒரு நண்பராக நீங்க அவங்ககிட்ட சொல்லி பாருங்களேன். ஆமால, நம்ம செய்யறது தப்புதான், ஒருவேளை இது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பிள்ளையே நினைக்க தோணும். இப்ப நடுவர் அவர்களே, இப்ப எங்களது ஊரில் வந்து சிங்கப்பூர்ல நடமாட்டு கட்டுப்பாடுகள் சிலது கொண்டு வந்துட்டாங்க. நேற்று தான் சொன்னாங்க, இது மாதிரி கீழே போயிட்டு உணவு வாங்கிட்டு வரலாம், ஆனா அங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது. பொருள் கூட வாங்குறதுக்கு ஒரு 2 பேர் மட்டும் தான் போய் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், கூடுதலா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வீட்டுல வந்து அக்கா பையன் இருக்கான், சின்ன பொடியன், அவனுக்கு வந்து இந்த மாதிரி முட்டாய் போய் வாங்கிட்டு வரதெல்லாம் பழக்கம். அப்ப வந்து அவங்கிட்ட போயிட்டு நடமாடு கட்டுப்பாடெல்லாம் வந்துருச்சு, இருட்டுல போனா பேய், ரோட்ல போனா நோய், அப்படியே அவன் பயமுறுத்தி வச்சா அவன் பயந்துடுவான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, என்ன நடக்குதுன்னே என்று தெரியாது அந்த பிள்ளைக்கு. அவன்கிட்ட கூப்பிட்டு, இருப்பா நீ கீழே போய் விளையாடுறியோ இல்ல யாராச்சும் பொருள் வாங்குறியோ, உனக்கு நாட்டுக்க ஒரு நேரம் கொடுக்குறேன், ஒரு 15 நிமிஷம் போய் விளையாடிட்டு வா, ஆனா இது வந்து இந்த வாரம் மட்டும்தான், பிறகு வந்து அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம் என்று அவனுக்கு அந்த சுதந்திரத்தையும் அந்த யோசிக்கக்கூடிய அந்த தருணத்தை கொடுத்து பாருங்க. அவருக்கு நல்லது கெட்டது தெரியும், இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது அவனே உணர்ந்து கொள்வான். இதைத்தான் நாங்க சொல்கின்றோம், தாயின் அந்த அன்பின் அந்த விஞ்சு நிற்ப நிலை வந்து சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தை அழகா கொடுக்க போது மிக அழகாக வந்து நம் பிள்ளைகளை வந்து அவர் பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்ப நம்ம மலாலா பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளை வந்து 17 வயசுல வந்து அவங்க வந்து ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அம்மா தான் வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன் சுதந்திரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனா நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இன்னைக்கு சாதனையாளர் பட்டியல்ல வந்து மலாலா வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. 17 வயசுல வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னா அந்த வளர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் தான். இப்படி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டிலே நம்ம சொல்லிட்டு போலாம். இப்ப எங்களது நாட்டின் பிதா லீ குவான் யூ ஐயா அவர்களா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூட நம்மளோட கர்ம வீரர் காமராஜன் ஐயாவா இருக்கட்டும், இவர்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பார்க்க போது அந்த வாழ்க்கை வரலாற்றை, அந்த குறிப்பா அந்த அம்மா அந்த அன்னை வந்து நிறைய சுதந்திரத்தை கொடுத்து பிள்ளைகளை யோசிக்கிற அந்த ஒரு தருணத்தை கொடுத்திருப்பார், அந்த சூழலை கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட தலைவர்களாக நம்ம நாட்டில் இருக்கும் போதுதான் அவர்களுடைய அந்த தலைமைத்துவ பண்பே அப்படியே நம்மளை வந்து மெய்சலிக்க வைத்து விட்டு, அதை நீங்க கண்டிப்பாக ஒத்துக்கொள்வீங்க நடுவர் அம்மா அவர்களே. சரி சரி, இப்ப ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தோட சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, இது மாதிரி குழந்தை என்பது வந்து ஒரு காவியம், குழந்தை என்பது ஒரு காவியம், அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டும். நாங்க என்ன சொல்றோம், அந்த காவியத்தை கண்டிப்புடன் கதற விடாமல், நல்லா கேட்டுங்க நடுவர் அம்மா அவர்களே, அந்த காவியத்தை கண்டிப்புடன் கதற விடாமல் சுதந்திரத்துடன் சுழல விடவும், எப்படி உலக அரங்கில் சுழல விடவும், அப்போது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து லட்சிய பாதையில் மிக அழகாக பயணிப்பான் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நாளை நமதி. அருமை. மிக சிறப்பாக 4 பேச்சாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு பட்டிமன்றம் வெற்றிகரமாக அமைகிறது என்றால் அது நடுவரை பொறுத்து அல்ல, கேட்பவர்களை பொறுத்துதான். கேட்பவர்களுக்காக இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து தொழில்நுட்பத்தை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் கையில்தான் இந்த பட்டிமன்றத்தின் வெற்றி அமைந்திருக்கிறது. 4 சகோதரிகளும் மிக பிரமாதமாக ஒரு தொலைக்காட்சியில் வரக்கூடிய பட்டிமன்றத்தில் பேசுவது போல தன்னுடைய அந்த கொடுக்கப்பட்டுள்ள நேரத்துக்குள் பதிவு செய்ததை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். பொதுவா தாயினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று கவிஞர் வாலி அவர்கள் அற்புதமாக சொல்வார். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள், தாயில்லாமல் நான் இல்லை. அதுல தொடர்ந்து பேசுவாரு.
ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. தாய் என்பவள் நம்முடைய அகந்தையை அழித்து ஆற்றலை கொடுத்து நம்மை தரணியில் தலைமை ஆளச் செய்யக்கூடிய மகாசக்தியாக இருக்கக்கூடியவள். அதனாலதான் வாலி அற்புதமாக சொன்னார், பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. அப்படிப்பட்ட அருமையான கிடைப்பதற்கு அரிய அன்னையின் சிறப்பை பற்றி இந்த அன்னையர் தினத்தில் மிகச் சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அன்னையர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் நம்மிடமிருந்து வந்தவர்கள், ஆனால் அவர்களை நம் இஷ்டத்திற்கு வளர்க்க வேண்டும் என நினைக்க கூடாது என்று அருமையாக பேசினார்கள் நம் தோழி. நம்ம ஒரு தவறு செய்கின்றோம், பெரியவர்கள் தாயாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் தவறு செய்கின்றோம். ஒரு தவறினை நினைச்சு பாருங்க. பொதுவா நமக்குள்ள ஒரு அது தப்பு, அது நம்ம தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு தவறு. அந்த தாய் பெற்ற மனம் பித்து என்பதால் அது அப்படி ஒரு தவறை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. நம்ம எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்கும். எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் எல்லாருக்குமே உண்டு. நான் சின்ன வயசுல இதெல்லாம் நான் கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு வரக்கூடாது என்று நினைத்து நம்ம தகுதிக்கு மீறி நம்ம குழந்தைக்கு எல்லாமே கொடுத்து கொடுத்து நம்ம பழக்கிறோம். நினைச்சு பாருங்க, அது உண்மையா இல்லையான்னு. என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா இது இல்லாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என் பிள்ளை அந்த கஷ்டம் படக்கூடாது என்று சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் அது கேட்பதையெல்லாம் கொடுத்து கொடுத்து சுதந்திரமாக அது அடம்பிடித்து விடக்கூடாது, என் பிள்ளை ஏமாந்துடக்கூடாது என்று நினைத்து அது தேவையா தேவையில்லையாங்கிறத யோசிக்கிறது இல்ல. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து 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 வாங்கி பழக்கப்படுத்துகின்ற ஒரு குணம் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். நீங்க மனசாட்சியோடு நினைத்து பாருங்கள். இது தாய்மையின் பெருமை என்று சொல்லக்கூடாது, இது சிறுமைதான். ஏன்னா எப்போதுமே ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் தேவையா, அது அவசியமா, அத்தியாவசியமா, அனாவசியமா என்பதை யோசித்து அது தேவையில்லைன்னா வேண்டாம்னா வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதுதான் பின்னால் பிள்ளைக்கு ஏமாற்றங்கள் வரும்போது அதை திறனாய்வு செய்து நல்லது கெட்டதை உணரக்கூடிய அறிவை கொடுக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு என்று சொல்லி சொல்லி சொல்லியே கேட்க முன்னால ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இன்று ஆடம்பரமாக வளர்க்கின்ற பெற்றோர்கள் பெருகிவிட்டோம். நினைச்சு பாருங்க. இன்றைக்கு வாழ்க்கை வாழ்வது கஷ்டம் அல்ல, மனசுல வச்சுக்கோங்க. நம் வாழ்க்கையை நாம் வாழ்வது என்பது கஷ்டமே கிடையாது. அடுத்தவர்களை போல் வாழ வேண்டும் என்று கம்பேர் பண்றோம் இல்லையா, அடுத்தவர்களை போல் வாழ வேண்டும் என்று ஒப்பீடு செய்கிறோமே, அதுதான் கஷ்டம். நாமவே வாழ்வது என்பது கஷ்டம் அல்ல. அடுத்தவர்களை போல் வாழ வேண்டும் என்று நினைத்து நாம் எடுக்கின்ற முயற்சிகள் தான் நமக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கின்றன. நம் குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தை கொடுத்து வளர்க்காதீர்கள், ஒருபோதும் வளர்க்காதீர்கள். ஏன் தெரியுமா, அந்த ஆடம்பரம்ங்கிற சொல்லு இருக்கே, அது ஆடும் பம்பரம் போலவாம். பம்பரம் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போல சுத்திக்கிட்டே இருக்கும், திடீர்னு அப்படியே சாஞ்சிரும். அதனால நம் குழந்தைகளுக்கு எது அவசியம் எது அவசியம் இல்லை என்று சொல்லி, இது கிடையாது, இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லி வளர்க்கின்ற குணம் பெற்றோர்களாகிய குறிப்பாக தாய்க்கு இருப்பது அவசியம். ஏன்னா தந்தையினுடைய உலகம் பெரியது, அவருக்கு உலகமே வீடு. ஆனா தாயை பொறுத்த வரைக்கும் வீடுதான் உலகம் என்று இருக்கின்ற போது அவர்கள் அந்த குழந்தை வளர்ப்பில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் என்பதற்காக இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம். எப்போதுமே பாருங்களேன், ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அப்படித்தானே? இப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் அப்பா அப்படிங்கிறதுனால தந்தையின் சிம்மாசனத்தை விட்டு இறங்காத அப்பாக்களுக்கு பிள்ளையின் பெயருக்கு முன்னால இனிஷியல்ல மட்டும்தான் இடம் இருக்கும். அப்பா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு பாருங்களேன். அந்த தந்தையினுடைய பெயர் அந்த பிள்ளைகளுக்கு இனிஷியல்ல மட்டும்தான் அப்பாக்கு இடம் இருக்கும். ஆனால் பிள்ளைகளோடு விளையாடு, தோற்று போய் அடி வாங்கி விழுந்து பிறண்டு அவர்களோடு சரிக்கு சமமாக சுதந்திரமாக இருக்கின்ற தந்தையருக்கு தான் பிள்ளைகளின் மனதில் இடம் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப எங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பக்கத்து வீடுகள்ல அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும். அந்த பையன் ஒரு பொம்மை துப்பாக்கியை வச்சு அவ அப்பா அவ டுமில் டுமில்னு சொல்றான். சுட்டுட்டு அவரு பேசாம உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு.
இந்த பையன் கோபத்துல அவ அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா அம்மா அப்பாவை இத்தனை தடவை சுட்டுட்டேமா, நான் 10 தடவை சுட்டுட்டேன், அவர் செத்தே விழ மாட்டக்காருமா, அவருக்கு விளையாடவே தெரியலன்னா. இதுவே நமக்கு எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? இதுக்கு அந்த அம்மா சொன்னதுதான் ஹைலைட். அந்த அம்மா சொல்றாங்க, யோ ஒரு தடவை தான் செத்து தொலையுமே, ஏன் இப்படி உட்கார்ந்தே இருக்க? எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பிள்ளைகளுக்கு எப்போதும் விளையாடி பிள்ளைகளிடம் தோற்று போகின்ற போது அந்த பிள்ளைகளை தந்தையை அந்த பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் தன் மனதில் இடம் கொடுத்து உயர்த்துவார்கள். சுதந்திரமாக வளர்ப்பது என்பது மிக முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த சுதந்திரமாக இருக்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் தங்கள் பள்ளிக்கு போற வழியில, கல்லூரிக்கு போற வழிகளில், குறிப்பா பெண் குழந்தைகள்னு வச்சுக்குவோம், போற வழிகள்ல அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஏதாவது சங்கடங்கள், பாலியல் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தால் சுதந்திரமாக இருந்தால்தான் தாயிடம் பகிர்ந்து கொள்ளும். ஆனால் பல குழந்தைகள் தாயிடம் சொன்னா நீ ஒழுங்கா இல்ல, அதனாலதான் எல்லாரும் கேலி பண்றாங்க, நீ ஒழுங்கா இருந்தா எல்லாரும் இப்படி பண்ணுவாங்களான்னு கண்டிப்பை அந்த இடத்தில் காட்டினால் பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு தொந்தரவுகளை கூட வீட்டில் சொல்லாமல் மறைத்து பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்கின்ற நிலை வரும். அதனால் சுதந்திரம் கொடுக்கணும் இல்லையா? யார் மாதிரி? விவேகானந்தருடைய தாயார் மாதிரி சுதந்திரம் கொடுத்து பிள்ளையினுடைய ஆசையை கேட்டு அதற்கு ஏற்றபடி அறிவுரை கூறுகின்ற தாய்மார்களாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அதனால் சுதந்திரம் தேவை என்று இந்த அணியில ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். அப்போ அன்னை அன்பில் விஞ்சி நிற்பது சுதந்திரமே அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுவோமா? சொல்லிடலாமா? ஆனா இன்னொரு அணியிலையும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. கண்டிப்பே அப்படின்னு ஒரு அணியில பேசியிருக்காங்க. பொதுவாக கண்டிப்பு என்பது வீட்டிலிருந்து முதலில் தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். பொதுவா வீட்டுல அடங்காத பிள்ளை ஊர்ல அடங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊர்ல. வீட்டுக்குள்ள நம்ம சின்ன தப்பு பண்ணும் போது கூட இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிச்சிருந்தோம்னா அதை திருத்தி கொண்டு சமுதாயத்துக்குள்ள போய் நிற்கும் போது அந்த பிள்ளை குற்றமற்ற மனிதனாக தலை நிமிர்ந்து நிற்கும். ஆனா வீட்டுக்குள்ள செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்க்கின்ற பிள்ளைகள் சமூகத்தில் ஒரு தவறு நடக்கின்ற போது அது மிகப்பெரிய தலைகுனிவை சந்திக்கும். அதனால் கண்டிப்பு என்பது முதலில் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். முதல் கண்டிப்பு வீட்டில் தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுக்காக கம்பை எடுத்துட்டு எந்த நேரமும் கம்பு கட்டையுமா தூக்கி வச்சுட்டு அடி கொன்றுவேன் சாத்திடுவேன் அப்படியே அலையக்கூடாது. முதல்ல பேசின சகோதரி கங்கா சொன்னாங்க இல்லையா, நம்முடைய முறைப்புல நம்முடைய லேசா அப்படின்னாலே அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கண்டிப்பு நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? தவறு செய்தால் நம் குழந்தைகளை கண்டித்து தண்டிப்பதை விட அவர்கள் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். தவறுகளை அவர்கள் உணர்த்துவது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம் கண்டிப்பு பயன்பட வேண்டும். மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கை வரலாறை சத்திய சோதனை என்று எழுதினார். அதுல அவர் ஒரு விஷயம் சொல்றார், எனக்கு சில நண்பர்கள் கிடைத்தார்கள், அந்த நண்பர்களின் சகவாசத்தால் நான் சில தவறுகளை செய்தேன். என்ன தவறு? அவர்கள் சொன்னார்கள், இப்படியே இருக்கக்கூடாதுப்பா, நம்ம வெளிநாட்டுக்காரங்களை பத்தியா, அவங்க எல்லாம் மாமிசம் சாப்பிடறதுனாலதான் பலமா இருக்காங்க, அதனால நீனும் மாமிசம் சாப்பிடு. இவர் சுத்த சைவம், ஆனா அவரை மாமிசம் சாப்பிட வச்சாங்க. அப்புறம் தம்ம அந்த மாதிரி விளையாட்டு பழக்கம் எல்லாம் வந்தது. இதெல்லாம் யாருக்கு தெரியாம அவரு நண்பர்களோடு செய்தார். அப்புறம் அவருக்கு பின்னால் அதை நினைச்சு நினைச்சு ஐயோ நம்ம வீட்டுக்கு நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க, நம்ம எல்லாம் செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைத்து நினைத்து வருந்தி கடைசியில் தன் தந்தையிடம், தந்தை உடம்பு முடியாம படுக்கையில் இருக்கிற நேரத்துல அவரிடம் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒரு காகிதத்தில் கடிதமாக எழுதி, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எழுதி தந்தையிட்ட கொடுத்தாராம். அவர் அதை எடுத்து எந்திரிச்சு உட்கார்ந்து அதை பூரா படிச்சாரு. அப்பா படித்து முடித்தவுடன் இப்ப அடி உள்ள போதுன்னு இவர் நினைச்சாரு காந்தி. ஆனால் அவள் தந்தையின் கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் உருண்டு ஓடியது. உடனே காந்தி எழுதுகிறார், என் தந்தையின் கண்களில் இருந்து வடிந்த 2 சொட்டு கண்ணீரில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்து போயின என்று எழுதுகிறார். என்றால் தவறுகளை தண்டித்து கண்டிப்பதை விட தவறு என்ன என்பதை உணர்த்துவது சிறந்தது இல்லையா? பெற்றோர்கள், குறிப்பாக தாயின் கையில் அந்த கண்டிப்பு இருக்கின்ற போது அந்த பிள்ளையின் வளர்ச்சி மிக பிரமாதமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். இங்க தமிழ்நாட்டுல, இந்தியால தமிழ்நாட்டுல புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, மாவட்டம் இருக்கு, தஞ்சாவூர் பக்கம் இருக்கு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஊருக்கு வந்தவங்க பார்த்திருப்பீங்க. அந்த புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரான். வரும்போது நண்பர்களோடு விளையாடி கொண்டே வரான். வர்ற வழியில நிறைய மாந்தோப்பு. எப்போதுமே இந்த திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீட்டுல மாந்தோப்பே இருந்தாலும் இந்த திருடி சாப்பிடுறதுல ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அதனால ஏறி குதிச்சு போய் ஒரு மாங்காவை பறிச்சு கடிச்சிட்டு, காவலாளிக்கு தெரியாம திருட்டுத்தனமா கடிச்சிட்டு அப்புறம் பைக்குள்ள போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க.
வீட்டுல வந்து பையன் பைய போட்டுட்டு விளையாட போயிட்டான். அவ அம்மா இவன் பைய எடுத்திருக்காங்க, உள்ள ஒரு மாங்காய் கிடக்கு. உடனே அவ அம்மா பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, தம்பி இது என்ன மாங்காய், எப்படி வந்தது? இல்ல வர்ற வழியில அந்த தோப்புல பறிச்சோம். யாரு கொடுத்தா? இல்ல நாங்களா பறிச்சோம். அங்க காவலாளி இருந்திருப்பார்ல, அவருக்கு தெரியாம நாங்க போய் பறிச்சோம். நீ செஞ்சது தப்பு. இந்தா இந்த மாங்காய் படி கொண்டு போய் அந்த காவலாளி கையில கொடுத்து சாரின்னு சொல்லிட்டு வா, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. உடனே இந்த பையன், சின்ன பையன் இல்லையா, ஏமா கொண்டுட்டு அப்படின்னா, இல்ல நீ அப்படி போகலைன்னா நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னாங்க அந்த அம்மா. சரி நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அவரு பரவாயில்ல நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டா நான் வச்சுக்கவான்னு கேட்டான். காவலாளி சின்ன பையன் தானே, பரவாயில்ல நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் வச்சுக்கவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் சொன்னார், தெரிந்து பறித்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் தவறு, அடுத்தவர் பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது என்று அந்த தாய் சொல்கிறார். இந்த வார்த்தை இவர் மனசுல அப்படியே பதியுது, கல் போல பதிந்தது. அவர்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித் தலைவராக வந்து இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக தமிழகத்தில் மிக பேரும் புகழும் பெற்ற திரு சகாயம் IAS அவர்கள் என்றால் அதை உருவாக்கியது அவருடைய தாயினுடைய கண்டிப்பு என்று சொன்னால் அதை நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுல பிள்ளைகள் சில நேரத்துல வெளியில போகும்போது விளையாடும் போது பாத்தீங்கன்னா சில சமயத்துல தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவாங்க இல்லையா, கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்ட வார்த்தைகள் தான். வீட்டுக்குள்ள நம்ம என்னென்ன பேசுறோமோ அதைத்தான் கேட்டு கேட்டு பிள்ளைகள் வாயில் வருகிறது. பொதுவா பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை சொல்லி சொல்லி திருத்த வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் வாழ்ந்து காட்டுகின்ற முறையை பார்த்து பார்த்து அவர்கள் வளர வேண்டும். எங்க அப்பா ரொம்ப தூய்மையானவர், அவர் ரொம்ப சரியா இருப்பாரு, அதை பார்த்து பிள்ளைகள் வளர வேண்டும் இல்லையா. அம்மா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, அதை பார்த்து பிள்ளைகள் வளர வேண்டும். அவர்கள் நம் வாழ்க்கையை, நம்முடைய அனுபவத்தை பார்த்து வளர்கின்ற போது மிகச் சிறப்பாக வளர்வார்கள். நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதுறார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல, சின்ன வயசுல அவருடைய தந்தையார் ஊர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாராம். அந்த நேரத்துல அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு நிறைய பழம் இதெல்லாம் வச்சு, இனிப்பு பழம் எல்லாம் வச்சு ஒரு தாம்பலத்துல வச்சு மரியாதை பண்றதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுல அவ அப்பா இல்ல, இவர் வாங்கி வச்சுட்டாரு. பிள்ளைகள் வாங்கி வச்சிருச்சு, சின்ன பிள்ளைகள் தானே, கஷ்டப்படுற குடும்பம், வாங்கி வச்சுட்டாங்க சந்தோஷமா, ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்குன்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தந்தை வந்தார், என்னன்னு கேட்டார். இல்ல இப்படி வந்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் கோவப்பட்டு சொன்னது, இதெல்லாம் வாங்கக்கூடாது, நாம் செய்கின்ற பணிக்கு இறைவன் கொடுக்கின்ற வரம் தான் நமக்கு கிடைத்திருக்கிற பதவி. ஆனால் அதை மீறி அடுத்தவர்களிடம் நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அவர்கள் நம்மை தவறாக பயன்படுத்த போகிறார்கள் என்று பொருள் என்று அவங்க தந்தை வாழ்ந்து காட்டி அதை திருப்பி கொடு என்று சொல்கிறார். அதுதான் அவரை இன்று வரலாற்றில் நிற்கின்ற ஒரு நாயகராக, நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தலைவராக உருவாக்கி இருக்கிறது அப்துல் கலாம் அவர்களை என்றால், பெற்றோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்ற முறை மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும். இப்ப பேசும்போது சகோதரிகள் சொன்னார்கள், எப்படி உளி விழுவது வலி என நினைக்கும் கற்கள் சிற்பமாவதில்லை அப்படின்னாங்க. நிறைய கலைகள் நம்ம பார்த்திருப்போம், ஓவியம் வரைவோம், நடனம் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், இதெல்லாம் தேவையானதை சேர்த்துக்கிட்டே வருவோம். ஒரு ஓவியம்னா வெறும் வெள்ளை பேப்பர்ல கலர் கலரா போட்டு போட்டு படம் போட்டு கலர் போட்டு சேர்த்துக்கிட்டே வருவோம். ஆனால் மற்ற கலைகளுக்கும் சிற்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? மற்ற கலைகள் எல்லாம் தேவையானதை சேர்த்து கொண்டே வருவது. ஆனால் சிற்பம் மட்டும் ஒரு பாறையில் இருக்கின்ற வேண்டாத பகுதியை செதுக்கி கொண்டே சென்றால் உள்ளே அற்புதமான சிலை வரும். அப்போ நம்மிடம் இருக்கின்ற வேண்டாத குணங்களை தாயின் கண்டிப்பு என்ற ஒன்று செதுக்கி கொண்டே வந்தால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் போன்ற அந்த சிற்பம் வெளியே வரும். மற்றவர்களால் வணங்கத்தக்க அளவுக்கு நாம் உயர்வடைவோம் என்றால் கண்டிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்காக கம்பை எடுத்து மிரட்டுவதை விட அன்பால் கண்டிப்பை காட்டுவோம். சுதந்திரம் என்பது அவசியம். பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுவோம், அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்போம். நம்ம வீட்டுல இருக்கிற அந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் போது நம் பிள்ளைகளையும் அமர வைத்து சுதந்திரமாக அவர் கருத்துக்களையும் கேட்போம். கேட்டுவிட்டு அதுல தவறு இருந்தால் ஏன் இது வேண்டாம் என்பதற்கான காரண காரியத்தை எடுத்து சொல்கின்ற அளவுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தால் நம் பிள்ளைகள் நம்மிடம் எதையும் மறைக்க மாட்டார்கள். அதனால் நாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த சுதந்திரம் கட்டுப்பாடான சுதந்திரமாக இருக்க வேண்டியது அவசியம். வேகமாக செல்கின்ற வாகனம் கூட சிக்னலை பார்த்தால் நின்றுதான் செல்ல வேண்டும். அப்படி சுதந்திரத்தில் செல்கின்றவர்கள்
அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தோடு இருக்காமல் கட்டுப்பாடான சுதந்திரத்தோடு கண்டிப்பை இணைத்து, அம்மாவின் கண்டிப்போடு இணைந்து வளர்கின்ற போது அந்த பிள்ளைகள் சிறப்பாக வளர்வார்கள். தாய் கஸ்தூரிபாய் கேட்ட 3 சத்தியங்கள், மது, மாது, சூது, இவற்றை நான் தொடமாட்டேன் என்று சொன்ன அந்த தாய் கேட்ட கண்டிப்பான அந்த சத்தியங்கள் தான் சாதாரண ஆசாமியாக சென்ற ஒருவரை மகாத்மாவாக வெளிநாட்டில் இருந்து திருப்பி வர வைத்தது என்றால் கண்டிப்பு என்பது மிக அவசியம் என்று சொல்லலாம். இப்ப 2மே முக்கியம்தான் இல்லையா? அன்னையின் அன்பில் மிஞ்சி நிற்கக்கூடியது கண்டிப்பா சுதந்திரமா அப்படின்னு கேட்டா 2மே முக்கியமானதுதான். இப்ப என்ன முடிவுக்கு வர்றது அப்படின்னு கேட்டா, சுதந்திரம் என்பதற்கு ஒரு 49 மார்க் போட்டுருவோம், கண்டிப்பு என்பதற்கு 51 மதிப்பெண் போட்டு கொஞ்சம் கூடுதலாக தேவை இருப்பது அன்னையின் கண்டிப்பு தான். ஏனென்றால் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தாய் சின்ன வயதுல நம்மளை கண்டித்து கொண்டே இருந்தால் பிற்காலத்தில் நாம் திருந்தி பெரிய இடத்துல பெரிய மரியாதைகள் புகழும் பெறுகின்ற போது நம்ம நினைப்போம், நம்ம அம்மா அன்னைக்கு நம்மளை கண்டித்ததுதான் நமக்கு இன்னைக்கு இந்த பெருமையை கொடுத்திருக்கிறது. அன்னையின் அன்பை காட்டுகின்ற போது பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தால் மருந்தை தான் கொடுக்க வேண்டும். அப்பவும் என் பிள்ளைக்கு மருந்து பிடிக்காதுன்னு ஐஸ்கிரீம் கொடுப்பேன் கொடுத்தா அந்த குழந்தை மேல் அந்த தாயினுடைய அன்பு கேள்விக்குறியாகிவிடும். இப்ப எந்த இடத்துல கடுமையான மருந்தை கொடுப்பது என்பதை கொடுத்து வாழ்ந்தால்தான் அந்த குழந்தையின் பெருமைக்கு அந்த தாயினுடைய அன்பை எப்படி காட்டியிருக்கிறாள் என்பது தெரிய வரும். எனவே அன்னையின் அன்பில் மிஞ்சி நிற்பது சுதந்திரத்தை விட கண்டிப்பே என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் அமைப்பாளர்களுக்கும், சிங்கை வாழ் மக்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தில் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்புக்குரிய தோழியர்கள் 4 பேரும் மிகச்சிறப்பாக பேசினீர்கள். உங்கள் 4 பேருக்கும், தொழில்நுட்ப உதவியை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இணையத்தின் வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, என்ன ஒரு அருமையான பட்டிமன்றம்! இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப தேவையான கருத்துக்களை அழகிய தமிழ்ல வாதிட்ட பேச்சாளர்களுக்கும் நிறைவான தீர்ப்பை வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அந்நியர் திலகம் விருது. உலகில் உயிராய் உருவெடுத்து பூமியில் மகளாய் மலர்ந்து மனைவியாய் மருவி தாயாய் தனித்துவம் பெற்று மாமியாராக மாறி பாட்டியாக பதவி உயர்வு பெற்று வாழ்நாள் முழுவதும் பாசத்தோடு பிறப்பை கிடைக்கும் அந்நியர் திலகம் விருதை வழங்க சிறப்பு விருந்தினரான திருமதி ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களை அந்நியர் திலகம் விருதினை அறிவிக்க இனிய மேடைக்கு வரவேற்கிறேன். நம்ம அந்நியர் தினத்திற்காக நம்ம தேர்ந்தெடுத்த அந்த அன்னையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. அவங்கள பத்தி கேட்டப்ப அதை பத்தி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, குடும்பத்துல மூத்த சகோதரியா பிறந்தா அவங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. அம்மாக்கு சரிசமமான பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கும். அதே மாதிரிதான் இவங்களுக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு அவங்க நிறைய செய்ய வேண்டியது இருந்தது. படிப்புக்கு, அவங்க வளர்றதுக்கெல்லாம். அதுக்காக இவங்க நிறைய தியாகங்கள் செஞ்சாங்க. இவங்க சின்ன வயசுல வேலைக்கு போனாங்க. அதுக்காக படிப்பையும் விடல. இரவு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவங்க அந்த வாழ்க்கைய எதிர்பார்த்தபடி அமையவில்லை. அதனால அம்மா வீட்டை விட்டு வெளியே இடையில கஷ்டப்பட்டு படித்து இளம் வயசுல கல்யாணம் பண்ணி அவங்க நினைச்ச சூழ்நிலையில வாழ்க்கை அமையலனாலும் சிறு குழந்தைகளை கைய பிடிச்சுக்கிட்டு அவங்களையும் வளர்க்கணுன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருந்தது. அதையும் அவங்க விடல. வேலையும் 1க்கு 2 வேலை செஞ்சு அந்த பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு இப்ப அவங்களும் நல்ல நிலைமையில இருக்கிறப்ப நமக்கு கேட்க அவங்க பண்ற தியாகம் அதெல்லாம் ரொம்ப பூரிச்சு போகுது. இப்படி ஒரு அம்மா எவ்வளவு அழகா குடும்பத்தையும் பார்த்து அம்மாவுடைய இதையும் பண்ணி சகோதரியாக இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவங்க நிறைவேற்றினது ரொம்ப அழகான விஷயம். அவங்களதான் இந்த வருஷம் அன்னையர் தினத்திற்கு விருதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்கள பற்றிய ஒரு காணொளி.
காணொளியில பார்த்த அந்த அழகிய தாய் தியாகங்கள் செஞ்சு பிள்ளைகளை வளர்த்த தைரியமான ஒரு பெண்மணி அவங்க திருவாட்டி சின்னப்பு தனலட்சுமி அவர்கள் தான். எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சந்தோஷமா இருக்கு. சிங்கப்பூரில் கோவிட் கட்டுப்பாடுகள் இருப்பதால் சிங்கப்பூர் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் தலைவர் நேரடியாக சென்று விருதினை வழங்கி கௌரவித்தார். அதனை பற்றிய காணொளி இதோ. யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு, புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு வருங்காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. கடவுளின் குழந்தை கண்ணில் என்ன கவலை, நீ செல்லும் வழியில் எங்கும் தேரோடும், கண்ணீரண்டை மூடி வளர்த்திட கனவை, கனவுகள் எல்லாம் கூடும் பெண்ணே பெண்ணே எந்தன் கண்ணே. யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் நடத்திய இந்த அன்னை தினம் விழாவில் என்னை அன்னை திலகமாக தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மாணவர்களுக்கான சிண்டாவுடைய ஒரு காணொளி. Hey guys, my name is Ravi and today I'm at Sinda Step Tuition. Guess what? I get to be a student for the day. Super excited. Let's go. Hey guys! After joining the STEP program for a month, how do you feel about it? I think it's doing my normal weekend stuff, but I think it's really helping me. Really helping you? Yeah. So, from being a student at STEP Tuition, now I'm moving on to Project Guide, where I'm going to help some youth with their homework. 12 plus 6 is 18. Yeah. Correct. I think it's a fantastic avenue where kids get the help and they get the clarification, which is very important to them. Today, I'm going to learn more about photography. Shadows usually just darken or brighten the photo. Wow, so you learn all these details right over here in these classes. Alright guys, now it's time to play some football. I love football, so for those who love football, you should try it out. When kids come together, they teach new things to each other. It's incredible how they taught me, an adult, how to be together with them. So just imagine, if you were a kid playing with them, it's just endless possibilities of enriching yourself. Today, I'm going to meet some really enthusiastic kids who are ready to make the big jump to the next phase of their life. It's an amazing group. Such enthusiasm. We're doing the Hello Baby Hamper giveaway. Hi sir! Hi. Congratulations on your newborn. And this is a Hello Baby Hamper for you from Sinda. Over here, we have the board books to stimulate brain development. Color blocks. This is to improve visual motor skills. We have the play mat. This is to strengthen hand-eye coordination and motor skills. And with that, I wish you all the best in Charles Journey. Thank you so much. I'm at Vibrance and Yishun to find out more about what Sinda does for preschoolers. If I have a child, I'll definitely send my child to the LIN program because this will give them a great opportunity for a quick head start. Alright guys, so back at Sinda right now, instead of just alphabets and numbers, let's see how tech-savvy our kids are. Ready?
host of programs await you at Cinda. To find out more, head over to www.cinda.org.sg. சிண்டா மாணவர்கள் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு எவ்வாறு பல வகையான சந்தர்ப்பங்களை அமைத்துக் கொடுக்கிறார்கள் என்பதை இக்காணொலியில் கண்டு பயனடைந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். மாணவர்களின் காணொளி போட்டிக்கான முடிவுகளை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் பொருளாளர் திரு சரவணன் அவர்களை வெற்றியாளர்களை அறிவிக்க இணைய மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வணக்கம். இப்பொழுது மாணவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் காணொலி போட்டிகளுக்கான முடிவுகளை அறிவிக்கும் நேரம். அன்னையர் தின விழாவை ஒட்டி அம்மா என்ற ஆகாயம் என்ற தலைப்பில் உயர்நிலை, மேல்நிலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான காணொலி போட்டி இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் மாணவர்கள் மிக அளவில் ஆர்வமாக கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிரிவிலும் போட்டிக்கு வந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட காணொலிகளை தமிழ் ஆர்வலர்களை கொண்ட நடுவர் குழு கவனமாக பரிசீலித்து வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். நடுவர்களின் கருத்துப்படி வந்திருந்த காணொலிகளின் பல தரவுகளின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டதில் காணொலிகளின் தரம் நடுவர்களின் தேர்வு நிலைக்கேற்ப இல்லாத காரணத்தால் முன்னர் அறிவித்திருந்தது போல் 1, 2, 3 என பரிசுகள் அளிக்க தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு பிரிவிலும் தலா 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஊக்கப்பரிசு அளிக்க நடுவர் குழு பரிந்துரைத்ததின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் எந்த தரவரிசை அடிப்படை இல்லாமல் 4 மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசாக தலா சிங்கை வெள்ளி 75ற்கான பாப்புலர் பற்றுச்சீட்டு அளிக்கப்படுகிறது. பிரிவு 1இல் ஊக்கப்பரிசு பெறும் மாணவர்கள் ஹர்ஷிதா சீனிவாசன், ஜெய் ஜனனி, கனிஷ்கா, ஈரா நிர்தேஷ் பரத்வாஜ். பிரிவு 2இல் ஊக்கப்பரிசு பெறும் 4 மாணவர்கள் பாலமுருகன் தீபிகா, முத்து சுவேதா, ராமநாதன் சுதன், செல்வி ஷாஷா சயட் ரஜா. பரிசு பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசு பெற்றவர்கள் தங்கள் இல்ல முகவரிகளை எங்கள் கழக மின்னஞ்சலுக்கு அனுப்பவும். பரிசு பற்றுச்சீட்டு அஞ்சல் வழி அவர்களுக்கு சான்றிதழ்களுடன் அனுப்பி வைக்கப்படும். மாணவர்கள் கழகம் ஏற்பாடு செய்யும் எதிர்வரும் போட்டிகளிலும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தமிழ் தொண்டாற்ற கழகம் இளையர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும். கழகத்தின் அடுத்த நிகழ்வு இளையர்களுக்கான நிகழ்வாக ஜூலை மற்றும் செப்டம்பரில் நடக்கவிருக்கிறது. இதை பற்றிய தகவல்கள் கழகத்தின் முகநூல் மற்றும் இணைய பக்கத்தில் விரைவில் தெரிவிக்கப்படும். ஆகவே மாணவர்கள் இணைந்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அன்னையர் தின காணொலி போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். வணக்கம். நன்றி திரு சரவணன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற ஆதரவாளர்களின் ஆதரவு ரொம்ப முக்கியங்க. அவ்வகையில் இந்நிகழ்ச்சிக்கு தங்களது தொடர் ஆதரவை அளித்த ஆதரவாளர்களை சிறப்பிக்க தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் செயலாளர் முனைவர் ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்றால் ஆதரவாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். அதன் பொருட்டு இன்று நடைபெறும் இந்த அன்னையர் தினம் 2021 நிகழ்ச்சி சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் மிகவும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு தங்களது ஆதரவையும் பங்களிப்பையும் கொடுத்த ஆதரவாளர்களை நன்றி கூறும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். ஆதரவாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் பொருட்டு இந்த பாராட்டு சான்றிதழானது இந்து என்டோவ்மென்ட் போர்டு அறக்கட்டளை வாரியத்திற்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். சிங்கப்பூர் இந்தியன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அபிராமி ஜுவல்லர்ஸ், ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ், MES குரூப் ஆஃப் கம்பெனிஸ், A-Star அச்சீவர்ஸ் எஜுகேஷன், இவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பாராட்டு சான்றிதழ்களை வழங்குகிறோம்.
கீத்காங் கம்யூனிட்டி சென்டர் இந்திய நற்பணிக்குழு, தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில், 8 என்டர்டைன்மெண்ட் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட், ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் குழுமம், அபிராமி ஜுவல்லர்ஸ், RDS Engineering Private Limited, Atil Angadi, Neely Construction Private Limited, WS Construction Private Limited, Great Ocean Marine Private Limited, Oceania Robotics Private Limited, Heritage One Restaurant. எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடர்ந்த ஆதரவையும் வேண்டுகிறோம். நன்றி திரு ராமநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு ஆதரவு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான திருமதி நபிலா நஸ்ரீன் அவர்களை நன்றியுரை வழங்க இப்போது இணைய மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அன்னையரிடம் அன்னையர் தின வாழ்த்தோடு அகன்று விடாதீர்கள். அன்றாடம் அன்னைக்கு நன்றி கூறுங்கள். ஏனென்றால் அன்னை வழிகாட்டியாக, குருவாக பல மேதைகளை உருவாக்கி திறமைகளை போற்றி தம் பிள்ளைகளின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர். அதேபோல் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகம் சிங்கப்பூர் அன்னையின் மறு வடிவம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன் பங்கை ஆற்றிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூற விழைகிறேன். முதலாவதாக தன் வருகையால் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்ததோடு சிறப்புரையாற்றி அன்னையர் திலக விருதை அறிவித்து நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்த நம் சிறப்பு விருந்தினர் திருமதி ராஜலட்சுமி கண்ணப்பன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிப்பதில் உள்ள மகிழ்கிறேன். வாழ்த்துரை வழங்கிய எங்கள் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் வழிகாட்டியும் குருவுமான மூத்த மதியுரைஞர் திரு யூசுப் ரஜீத் அவர்களுக்கு எங்களின் நன்றியை உறுத்தாக்குகிறேன். பல மேதைகளை, அதாவது பல பட்டிமன்ற பேச்சாளர்களை உலகிற்கு அறிமுகம் செய்வதோடு மட்டுமின்றி இன்று வரவேற்புரை ஆற்றிய தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் தலைவர் திரு பி அருமைச்சந்திரன் PBM அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அன்னை என்பவள் கண்டிப்புடன் கூடிய அன்பையும் பாசத்தையும் காட்டி நம் பிள்ளைகளை வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என விழுக்காட்டுடன் எடுத்துரைத்த நடுவர் முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் வன்மையால் கருத்துக்களை சாட்டையாக வீசிய பேச்சாளர்கள் திருமதி கங்கா, திருமதி மெஹஜபீன், திருமதி ஸ்வர்ணலதா ஆவுடையப்பன், செல்வி கலைவாணி இளங்கோ அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை கூறுவதில் உளமார்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையர் தின போட்டியில் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த நடுவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மாணவர்களின் திறமையை பாராட்டி பரிசுகளை அள்ளி தந்த பொருளாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் எங்களது நன்றி. எதிர்பார்ப்பு இன்றி கிடைக்கும் அன்பு அற்புதமானது. அதே போல் எதிர்பார்ப்பின்றி எங்களது நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து நிதி ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்த முனைவர் ராமநாதன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. தன் இனிய குரலால் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகள் கார்த்திகேயன் திவ்யா, முத்துமாரி ஹரிணி ஆகிய இருவருக்கும் எங்களது பாராட்டுகளும் நன்றிகளும். ஒரு அம்மா தன் குழந்தையின் சுண்டு விரலை பிடித்து அழைத்து செல்வது போல் நம்மையும் நிகழ்ச்சிக்குள் கொண்டு சென்ற நம் நிகழ்ச்சியின் நெறியாளர் மாணவி முத்து ஸ்வேதாவிற்கு எங்களது நன்றி. நிகழ்ச்சியானது தொய்வில்லாமல் செல்ல தொழில்நுட்ப உதவி செய்து கொண்டிருக்கும் முனைவர் நிசார் அவர்களுக்கு நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக போட்டியாளர்களும் பார்வையாளர்களும் இல்லாமல் நிகழ்ச்சி சிறப்பு பெறுவதில்லை. அவ்வகையில் எங்களது நிகழ்ச்சியில் தவறாது கலந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் உள்ளங்கனிந்த நன்றியை தெரிவிப்பதில் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி உரை வழங்கிய திருமதி நபியா நஸ்ரீன் அவர்களுக்கு நன்றிகள். சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முகங்கள் மறந்து போனது, முகமுடி பழக்கமானது, உயிர் உன்னதமானது, உலகம் தலைகீழானது, வாழ்க்கை உண்மையானது. உண்மையை உணர்ந்த இந்நிலையிலிருந்து நாம் அனைவரும் நிச்சயம் மீள்வோம் மனதில் உறுதியோடு என கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய சிங்கப்பூர் தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நான் முத்து ஸ்வேதா.